நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கூடி வந்திருக்கிற சகோதர சகோதரிக்கு கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். சகோதரர் சொன்ன வண்ணமாக இன்றைக்கி பாடத்தோட தலைப்பு பார்த்தீங்கன்னா வாச்சிருவோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். இந்த வசனத்தில் பார்க்குறப்ப மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். இந்த தலைப்பில் ஏன் இந்த பாடம் எடுத்துக்கிறோம்? நம்ம கொஞ்ச காலமாக என்ன படம் பார்த்தோம்னா தானியல் பற்றி பார்த்தோம். தானியலோட தீர்க்க தரிசனம் நம்மளுக்கு ரொம்ப மெயின். ஆனால் தானியலோட தீர்க்க தரிசனம் நிறையா பார்த்துருக்குறோம். அதே மாதிரி போன தடவை எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப நான் என்ன எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் உலக பேரரசுன்னு ஒரு பாடம் எடுத்தேன். 5ஆம் உலக பேரரசு எதுக்குள்ளே அடங்குன்னு கேட்குறப்ப அந்த தலையிலேருந்து பாதை வரைக்கும் அடங்கும் அப்படின்னு பார்த்தோம். அது அந்தி கிறிஸ்தோட ஆட்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம். கடைசியாக நான் என்ன சொல்லியிருந்தேன், அந்தி கிறிஸ்து மட்டும் அந்த 7 வருடம் அரசாட்சி பற்றி ஒரு பாடம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தோம். அந்த பாடம் இப்போதைக்கு கொஞ்சம் கேப் போட்டு வைக்கலான்னு ஒரு தீர்மானம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானியல் பாடம் நம்ம எடுத்த தீர்க்க தரிசனம் பாடங்கள் நம்மளுக்கு சரியாக புரிஞ்சிச்சான்னு கேட்டால் கேள்வி தான். ஒரு சில கேள்வி நம்மளுக்கு இருக்கும், டவுட்டு நிறையா இருக்கும். அதனால் நம்ம இந்த தடவை என்ன மெத்தேடு பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோன்னா, முதல்ல வேதத்தில் ஒரு அடிப்படையான பாடங்கள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, மாம்ச சிந்தை மரணம். அப்போ மாம்ச சிந்தைனா என்ன அப்படின்னு, ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமோ அப்படின்ற ஒரு அடிப்படை பாடங்கள் இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஞானஸ்தானம். நம்ம ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னா, ஞானஸ்தானத்தை பற்றி நம்மளுக்கு தெளிவு இருக்கணும். அந்த மாதிரி அதேமாதிரி நரகம் இருக்குதா இல்லையா நம்ம ஃபாலோ கிளாஸில் கேட்டுப்போம். இதெல்லாம் அடிப்படை தானே. இந்த மாதிரி ஒரு சில அடிப்படை பாடங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடவுளுக்கு சித்தமானால் அந்த 7 வருட அரசாட்சி, அந்தி கிறிஸ்து அரசாட்சி எடுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தல் புஸ்தகம் மையமாக கொண்டு தான் அதை நம்ம எடுக்க போகிறோம். வெளிப்படுத்தல் வச்சு அந்த 7 வருட அரசாட்சி எடுக்கணும்னா வெளிப்படுத்தல் கரெக்டாக சொல்லுதா இல்லையான்னு நம்ம எல்லோரும் நம்பணும். தானியல் நம்பினா தான் வெளிப்படுத்தல் நம்ப முடியும். அப்போ தானியலே கொஞ்சம் மிஸ்டேக் நம்மளுக்கு தெரியுது, புரியல பாடம் அப்படின்னா, அடிப்படையான சில பாடங்களை எடுத்துகிட்டு அந்த பாடம் எடுத்தால் நம்மளுக்கு கிளியராக புரியும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் வேணாலும் சப்ஜெக்ட் எடுத்தாலுமே, இப்போ ஒரு சகோதரர் சப்ஜெக்ட் எடுக்கிறாரு. இப்போ நம்ம கேட்கக்கூடிய நபர்கள் முதலாவது என்ன மைண்டில் ஃபிக்ஸட் பண்ணுறோம்னா, எந்த சகோதரர் எடுத்தாலும் முதல்ல இது யாரோட வார்த்தை? அந்த பேசக்கூடிய சகோதரோட வார்த்தையா? இல்லை, வேதத்தில் ஆல்ரெடி எழுதப்பட்டது. புதுசாக அவர் யாருமே உக்காந்து புதுசாலாம் இங்கே எழுதிட்டு வரல. சத்தியம் என்னன்னா, புதுசாக இவர் விக்டர் பிரதர் எழுதினார், ஆனந்தன் எழுதுனார், ராஜா பிரதர் எழுதுனார், அப்படியெல்லாம் சப்ஜெக்ட் யாரும் எழுத முடியாது. கிட்டத்தட்ட 2000 வருஷமாக நிறைய பேர் பேசிட்டாங்க. நம்ம புதுசாலாம் பாடலாம் எதுவுமே எடுக்க போகிறதில்ல. அப்போ ஏற்கனவே இருந்த பாடத்தை தான் மீண்டும் நம்ம கேட்குறதுனால நம்ம மைண்ட் எப்படி ஃபிக்ஸட் பண்ணணும்னா, இந்த பாடம் சரியாக இருக்குதான்னு வேதத்தில் செக் பண்ணுறது நம்ம கடமை. ஆனால் இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு பாடத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது. வார்த்தை ஒன்று தானே. இப்போ ஆபிரகாம் என்ன சொல்கிறாருன்னா, தேவன் பெயர் சொல்லி அழைக்கிறார், இந்த தேசத்தை விட்டு வா அப்படின்னு அழைக்கிறாரு. ஆபிரகாம் அழைச்ச தேவன், அந்த வார்த்தை நம்ம படிக்கிறோம், ஆபிரகாமை தேவன் அழைத்தார் அப்படின்னு படிக்கிறோம். அப்போ அந்த வார்த்தை யாருக்கு பொருந்தும்? ஆபிரகாமுக்கு பொருந்துமா, நமக்கு பொருந்துமா? யார் அழைச்சாரோ ஆபிரகாம் தான் அழைச்சார், அவருக்கு தான் அந்த வார்த்தை பொருந்தும். ஆனால் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, கடவுள் என்னையும் அழைச்சிருக்கிறாரு, அதனால தான் இந்த ஓட்டத்துக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம அதில் இணைகிறோம். ஆனால் பர்டிகுலராக அந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டுச்சு? ஆபிரகாம். இல்லைங்க, அது அப்படி சொல்லும், இல்லைங்க இது இப்படி சொல்லும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? சத்தியம் ஒன்று தானே. அதனால தான் வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, உள்ளது என்று இல்லதை. இதுக்கு மிஞ்சினது என்ன ஆயிரும்? இதுக்கு நீங்கள் மிஞ்சி எக்ஸ்ட்ரா பேசுனீங்கன்னா அது என்ன ஆயிரும்னா பாவமாக மாறிடுன்றாரு. அப்போ வேதத்தில் கடவுள் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா, ஆபிரகாம் பற்றி சொல்லிட்டார்னா, ஆபிரகாமுக்கு தான் அந்த வார்த்தை. அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே இயேசுக்குள்ளாக நாமளே இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணுமா தவிர, இல்லை பிரதர் அது எனக்காக சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பிரிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, முடிந்த தீர்க்க தரிசனங்கள் உண்டு. நடந்து முடிந்ததை கொண்டு இப்போ வச்சுக்கிட்டு நடக்க போகுதுன்னு சொல்கிறது தப்பு. நடக்க போகிறத இது எப்போ நடக்குன்னு தெரியாதுங்கிறது, இது எதுக்கு ஆராய்ச்சின்றது தப்பு. அதனால தான் ஒரு சில பாடங்கள் நம்ம எப்படி எடுக்க போகிறோம்னா, ஒரு சில அடிப்படையாக எடுக்க போகிறோம். இந்த வசனங்கள் மையமாக கொண்டு ஒரு சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம்.
முதல்ல மாம்ச சிந்தை அப்படின்றது நம்ம எதை சொல்லுவோம்? மாம்சம்னா என்ன முதல்ல? இந்த பாடத்தில் ஃபுல்லாக நீங்கள் தான் எனக்கு ஆன்சர் சொல்ல போகிறீங்க. அப்படி தான் அந்த பாடத்தை நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். மாம்சம்னா என்ன? மாம்சம்னா என்ன? லிட்டரலாக மாம்சம் தானே, சரியான தானே? மாம்ச சிந்தைன்றப்ப இந்த உலகத்தில் வாழக்கூடிய மாம்சம் இதோடைய சிந்தை, ஓகேங்களா? அப்போ ஆவியின் சிந்தைனா மாம்சத்தை தாண்டி தான் ஆவி சிந்தை. அதுதான் இந்த வசனம் வச்சுக்கிறோம். மாம்ச சிந்தை, மாம்ச சிந்தை என்னன்னா மரணம். ஆனால் ஆவின் சிந்தை என்ன ஆகுதுன்னா ஜீவனா. அடுத்தது என்ன பண்ணுதா? சமாதானத்தை. ஆவின் சிந்தைக்கு தான் ரெண்டு விஷயம் இருக்குது, ஜீவனும் இருக்குதான், சமாதானமும் இருக்குது. ஆனால் மாம்ச சிந்தைக்கு என்ன இருக்குதா? மரணம் இருக்குது. சரி, மரணம் எப்பொழுது வந்துச்சு? இது நார்மலான பாடம், அடிப்படை பாடம், அதனால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். மரணம் எப்பொழுது வந்துச்சு? ஆதாம் காலத்தில் மரணம் வந்துச்சு. இப்போ நமக்கு என்ன கேள்வின்னா, ஒரு வசனங்களை வாட்சல்லாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 3:5. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இப்போ என்ன கேள்வின்னு கேட்டிங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஏதேனில் நன்மை தீமை அறியத்தக்க கனியை உண்டாக்கிட்டாரு. ஆனால் ஆதாம் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஆதாம் ஏவாள்கிட்ட இந்த கனியை என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சாப்பிட்டா என்ன ஆகும்? சாப்பிட்டா என்ன ஆகும்? செத்து போயிருவீங்கன்ட்டார். ஓகேங்களா? சாப்பிட்டா செத்து போயிருவீங்கன்ட்டார். ஆனால் இதே வார்த்தை சாத்தான் எப்படி சொல்கிறாரு? நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் என்ன ஆகும்? திறக்கப்படும் என்று. யார் அறிகிறாங்க? திறக்கப்படும் என்று. நீங்கள் நன்மை தீமை அறிந்து எப்படி இருப்பீங்களா? இந்த வசனத்தை வந்து ஆர்சி பைபிளில் போடுங்க. தேவர்கள் போல இருப்பீர்கள் என்று யார் தெரியும்? தேவன் அறிவார். இப்போ சாத்தான் சொன்ன இந்த விஷயம் நடந்துச்சா இல்லைங்களா? ஆனால் தேவன் என்ன சொன்னார்? இந்த கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா என்ன ஆயிடுவீங்க? செத்து போயிடுவீங்க. அது மட்டும் தானே சொன்னார், வேறு எதுவும் சொன்னாரா? வசனங்கள் எதுவும் இருக்குதா? ஆனால் சாத்தான் என்ன சொல்லிட்டாரு? ஆர்சி பைபிள்லையா? படிங்க இதை. ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. இங்கே என்ன சொல்லுதுன்னா, கடவுளை போல. யாரை போல? கடவுளை போல. சரி, மனுஷனுக்கு நன்மை தீமை தெரியாதா? இது அடிப்படை பாடம். இதில் நீங்கள் கேள்வி கேட்டால் தான் உங்களுக்கு ஆன்சர் தெரியும். இதுதான் இனிமேட்டு பேஸ் மட்டமாக நம்ம வைக்க போகிறோம் அடுத்த பாடத்துக்கெல்லாம். மனுஷனுக்கு நன்மை தீமை தெரியுமா தெரியாது? ஆதாம் படைக்கிறப்ப நன்மை தீமை தெரியாமல் தேவன் படிச்சிட்டாரு. படித்தாருங்களா இல்லைங்களா? ஆதாம் பரிபூர்ணர் தானே, அப்போ எல்லாமே தெரியும் தானே. இது என்னது? ஆன்சர் சொல்லுங்கள். இதுக்கு என்ன நம்ம சொல்லலாம்? சரி, தேவனே ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இவங்க எப்படி ஆயிட்டாங்கன்னா, இந்த கனி சாப்பிட்டு எப்படி ஆயிட்டாங்க? இந்த கனி சாப்பிட்டதுனால நம்மை போல் ஒருவர் ஆயிட்டான்னு சொல்கிறார். கனி சாப்பிட்டதுனால. அப்போ கனி சாப்பிடாத முன்னாடி நம்மை போல் ஒருவர் இல்லைங்களா? அவங்க இல்லைங்களா? வசனத்தை சொல்லுங்கள். இல்லைங்களா ஆமாங்களா? அந்த வார்த்தை அப்போ இல்லைன்னு தானே அர்த்தம். இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ ஆதாம் பரிபூர்ணமாக படைக்கப்பட்டாரா இல்லைங்களா? படைக்கப்பட்டார். பரிபூர்ணர் தானே. அப்போ பரிபூர்ணனுக்கு நன்மை தீமை தெரியுமா தெரியாதா? அப்புறம் வசனம் இப்படி சொல்லுது. அப்போ ஏதோ ஒரு மிஸ்டேக் எங்கேயோ இருக்குதுல்ல. அப்போ யார் போய் சொல்கிறான்? சரி, இன்னொன்று, இந்த கனி சாப்பிட்ட முன்னாடி என்ன தெரிஞ்சா உங்களுக்கு? கனி சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? கனி சாப்பிட்டோன்னு எப்படி இருந்தாங்க? கனி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிர்வாணியாக இருந்தாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் கனி சாப்பிட்ட பின்னாடி வெக்கம் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஓடி போய் இலைய எடுத்து கட்டிக்கிட்டாங்க. இப்போ இந்த வசனத்துக்கு என்ன சொல்லலாம்னா, கனி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிர்வாணியாக இருந்தது தெரியல, சாப்பிட்ட முன்னாடி தெரியுதுன்னா அப்போ அவங்களுக்கு வெக்கம் வந்துருச்சா இல்லையா? அப்போ எதனால் வெக்கம் வந்துச்சு? இப்போ சொல்லுங்கள். அப்போ வெக்கம், மானம், சூடு, சொரணம் இதுக்கப்புறம் தானே வந்துச்சு. வந்துச்சா இல்லைங்களா? வந்துருச்சா இல்லைங்களாண்ணா? கண்டிப்பாக வந்துருச்சு. அப்போ தேவன் படைக்கிறப்ப
பரிபூர்ணர் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் தான் நம்ம க்ளீனாக என்ன சொல்கிறோம்னா, கனி சாப்பிட்டது முதல்ல யார்? யார்? ஏவல் வந்து தேவனால் உண்டாக்கப்பட்டவளா, ஆதாம் உண்டாக்கப்பட்டவனா? அப்போ ஏவல் யாருலேருந்து வந்திருக்கிறாங்க? ஆதாம்லேருந்து. ஆனால் தேவனால் டைரெக்டாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் படைக்கப்பட்ட நபர் யார்? ஆதாம். பரிபூர்ணர். அந்த பரிபூர்ணத்துக்குள்ள உள்ளேருந்து ஒருத்தர் வெளியே வராங்க, அவங்க யார்? பரிபூர்ணரா? கடவுள் உண்டாக்குறாரு, விலாயிரம் எடுத்து உண்டாக்குறாரு. சிம்பிள் கேள்வி, இதில் உங்களுக்கு புரிஞ்சிடும். இயேசு கிறிஸ்து பரிபூர்ணரா, சபை பரிபூர்ணரா? இயேசு கிறிஸ்துன்னு பரிபூர்ணர். சபை எப்போ பரிபூர்ணரா மாறும்? அதுக்கு இது கேள்வி சொல்லிடுங்க. அண்ணன் ஒரு கேள்வி வச்சிட்டாரு. இன்னொரு கேள்வி, இயேசு கிறிஸ்து பரிபூர்ணர், சபை எப்போ பரிபூர்ணர்? இயேசு கிறிஸ்தோட இணையும் போது பரிபூர்ணர், இணையாத வரைக்கும் இல்லை. நம்ம இணையிறப்ப நம்மளுக்கு கணக்கு. ஆனால் ஆதாமு ஏவல் எப்படின்னா இங்கேருந்து வரல, ஆதாமுக்குள்ளேருந்து வந்ததுனால. இப்போ அண்ணன் கேட்ட கேள்வி எப்படி? உள்ளேருந்து அவங்க வந்தாங்க, நம்ம வெளியிருந்து உள்ளே போகிறோம். புரியுதுங்களா கேள்வி? நம்ம வெளியிருந்து தான் உள்ளே போய் பரிபூர்ணர். ஆனால் அது ஏவல் எப்படின்னா உள்ளேருந்து வெளியே வந்தனால எப்படி இருந்திருப்பாங்க? அதுக்கு ஆன்சரே சொல்லிட்டாரு. எப்படி இருப்பாங்க? பரிபூர்ணராக தான் இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன கேள்வின்னு கேட்டிங்கன்னா, இதில் என்ன விஷயம்னா, நீங்கள் எப்படின்னா நன்மை தீமை, ஓகேவா? இப்போ ஆதாமுக்கு நன்மை தீமை தெரியுமான்னு கேட்டிங்கன்னா, அதுதான் வசனம் கிளியராக சொல்லுது. ஆதாமுக்கு நன்மை தீமை தெரியாது. எப்படி தெரியாதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சிம்பிளாக ஒருத்தர் சொல்லுவாங்க, நம்மளே பார்த்து சொல்லுவாங்க, என்னடா இவ்வளோ வெள்ளந்தியாக இருக்கிற, அவன் உனக்கு எவ்வளோ தப்பு பண்ணுறான், உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் உண்மையாலுமே ஒரு சில கேரக்டர் என்ன பண்ணுன்னா, எவ்வளோ தப்பு பண்ணாலும் அது தப்பாகவே பார்க்க மாட்டாங்க. ஒரு சில மனுஷர்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ துரோகம் பண்ணாலும் அவங்க துரோகமாக பார்க்க மாட்டாங்க. ஏன் அப்படி? அவ்வளோதான். குழந்தைங்கள் போல் இராத விட்டால் தேவனோட ராஜ்யத்தில். இப்போ ஆதாம் எப்படி இருந்தார்? நிறைய பேர் சொல்லுவாங்க, பரிபூர்ணர் எப்படிங்க குழந்தை போல் இருப்பாங்கன்னு. குணலட்சணம் குழந்தைங்க, ஆனால் ஆள் பார்க்க பெரிய ஆள், உள்ளத்தில் குழந்தை. எதை சொன்னாலும் ஆதாம் என்ன பண்ணுவார்? கேட்டுக்குவார். அதுதான் கடவுள் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாமே சாப்பிட்டு எல்லாம் வேணால் பண்ணு, ஆனால் ஒன்றே ஒன்று பண்ணாது, இந்த கனியை சாப்பிட்றாத. ஏன்னா இந்த கனி சாப்பிட்டா கடவுள் சொன்ன வார்த்தை என்னென்னு கேட்டால், உனக்கு நன்மை தீமை தெரியும்னு சொல்லலை, மரணம் வந்துருன்ட்டார். ஆனால் சாத்தான் என்ன சொல்கிறான்னு கேட்டால், உனக்கு நன்மை தீமை என்னதென்று தெரிஞ்சிடும். அப்போ ஆதாம் முழுக்க முழுக்க எப்படி இருந்தார்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு நன்மை தீமை எதுவுமே தெரியாது. எது சொன்னாலும் உண்மை, எது சொன்னாலும் ஆமாம், இவர் சரியாக இருப்பார்னா சரி, இது நல்லதுன்னா இது நல்லது அப்படின்னு எது எடுத்தாலும் ஏற்றுக்கிற மனப்பான்மை யாருக்கு இருந்துச்சுன்னா ஆதாமுக்கு இருந்துச்சு. அதனால தான் ஆதாம் என்ன பண்ணார்னா, ஏவாள் கனி சாப்பிட்ட பின்னாடி என்ன வரும்னு அவருக்கு தெரியாது, ஆனால் அதை அப்படியே என்ன பண்ணிக்கிட்டாரு? ஏற்றுக்கிட்டாரு. இதே ஆதாமுக்கு நன்மை தீமை தெரிஞ்சால் என்ன பண்ணியிருப்பார்? இவர் ஓடி இருப்பார். ஐயோ ஏதோ பண்ணிருச்சு, தேவன் வந்து நம்மளை திட்டிடுவார், மாட்டிக்கோன்னு சொல்லி இவர் என்ன பண்ணியிருப்பார்னா, அம்மா நீ இங்கே வெயிட் பண்ண, தேவன் வந்து நம்ம உடனே மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போயிருப்பாரா? போயிருக்க மாட்டாரா? நமக்கே ஒரு பிரச்சனைன்றப்ப மனைவி பார்த்து என்ன சொல்லுவான், நீங்கள் அம்மா வீட்டுக்கு போய் அங்கேயே ஒரு மாதம் இரு, இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சோடனே அப்புறமேட்டு வா, சொல்கிறோமா இல்லைங்களா? அப்போ இவர் சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டாரா? அப்போ என்னென்னா ஆதாமோட குணலட்சணம் என்னென்னா, எதை சொன்னாலும் ஏற்றுக்கிற மனப்பான்மை இருந்துச்சு. அப்போ பிரிவினை எங்கே வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கனி சாப்பிட்டதுனால. ஓகேங்களா? இப்போ இந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, ஒரு வசனங்களை வாட்சல்லாம். இப்போ தேவன் என்ன பண்ணான்னு கேட்குறப்ப ஆதாம்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த கனியை நீ புசிக்க வேண்டாம் அப்படின்றாரு. இப்போ ஆதாமுக்கிட்ட நீ வேண்டான்றப்ப ஒரு கட்டளையாக சொல்கிறார். அது கட்டளைன்னு எடுத்துக்கலாமா? ஆதாம்கிட்ட சொல்கிறாரு, இது ஒரு கட்டளையாக சொல்கிறார். அதாவது ஒரு வசனம் இருக்கும், ஆதாம் என்ன பண்ணார்னா கட்டளை மீறிட்டார்னு ஒரு வசனம் இருக்கும். ஆதாம்கிட்ட தேவன் சொல்கிறது கட்டளையாக சொல்கிறார், இந்த கனி சாப்பிட வேணான்ட்டு. அப்போ ஆதாம் ஏவாள் கொடுத்தோன்னே சாப்பிட்டதுனால என்னாச்சுன்னா, கட்டளை என்ன பண்ணுச்சு? மீறப்பட்டுருச்சு. கட்டளை மீறினா அந்த இடத்துல என்ன நடக்கும்? நியாயப்பிரமாணத்தை மீறினால் என்ன நடக்கும்? நியாயப்பிரமாணத்தை மீறினால் பாவம் நடக்கும். கட்டளை மீறினால் பாவம் நடந்துச்சு. அதனால தான் சொல்கிறாரு, அந்த பாவம்னு ஒன்று என்னைக்கு வருதோ அந்த பாவத்துக்கு நிவர்த்தி என்னவா வந்துடும்? உள்ள பாவமானது பூரணமாக ஆகிறப்ப என்ன வரும்? மரணம் வந்துடும். அதுதான் சொல்கிறாரு, நீ என்னோட வார்த்தையை மீறிட்டேன்னா அந்த இடத்துல என்ன நடக்குன்னா பாவம் உள்ளே வந்துடும்.
பாவத்தோட பூரணம் என்ன வந்துடும்னா மரணம் வந்துடும். அதுதான் தேவன் சொன்னார், அந்த கனி நீ சாப்பிட்றது பெருசுலப்பா, இது என்னோட கட்டளையாக சொல்கிறேன், என் கட்டளை நீ மீறிட்டேன்னா அது பாவம், அந்த பாவம் முழுமையாக வரப்போ அது மரணத்தை வந்துடும்ன்றாரு. அப்போ அந்த மீறுதல் தான் எங்கே நடந்துச்சுன்னு கேட்குறப்ப ஏதேல் நடந்துச்சு. சரிங்க பிரதர், இதுக்கு நம்ம பாடத்துக்கு என்ன பிரதர் சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, ஏதேலில் ஆதாம் வந்து மாம்சமாக இருந்தார், ஓகேங்களா. சாத்தான் வந்து டைரெக்டாக பேசுகிறப்ப, டைரெக்டாக நீங்கள் நினச்சி கொம்பெல்லாம் வச்சுட்டு பேசலை, மறைமுகமாக பாம்பு மூலியமாக பேசுகிறப்ப ஏவாள் யாரோட பேச்சை கேட்டாங்கன்னா சாத்தானோட பேச்சை கேட்டது தான் மாம்ச சிந்தை. இப்போ மாம்ச சிந்தை கேட்டதுனால தான் அந்த ஆதார வசனம் என்ன சொன்னோம்னா மாம்ச சிந்தை மரணம். இப்போ புரியுதுங்களா, மாம்சம் ஒரு வார்த்தை கேட்டுச்சு, அந்த வார்த்தையில் வந்தது தான் மரணம். ஆனால் ஆவி என்ன பண்ணுச்சு, ஜீவனும் சமாதானம். இப்போ ஆவி யார் மூலியமாக வரப்பட்டுச்சு, முந்தினாதான் பிந்தினாதான். அப்போ இயேசு கிறிஸ்துன்ற வார்த்தைக்குள்ளாக என்ன வருது, ஜீவன் மட்டும் இல்லை, அடுத்தது என்ன வருது, சமாதானம் வருது. ஏதேல்ல ஜீவனை இழந்தாங்க, அடுத்தது என்ன இழந்தாங்க, சமாதானம். சமாதானம் அமைதல்னு சொல்லுவாங்க. அந்த அமைதலை இழந்து அந்த மனுக்குள்ள இன்ன வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு தானே இருக்கிறோம். அப்போ சமாதானத்தையும் ஜீவனும் இழந்தது எங்கன்னு கேட்டிங்கன்னா அது ஃபஸ்ட்டு மாம்சத்தில் கேட்ட சிந்தை, அது ஏதேன்னு பார்த்துட்டோம். அதே ஜீவனும் சமாதானமும் யார் மூலிமா கிடைக்கணும்னா இயேசு கிறிஸ்துட்ட போனால் கிடைச்சிடும். அவ்வளோதான், இதுதான் பாடம், அடிப்படை பாடம் இதுதான். கிளியராக புரிஞ்சிருச்சிங்களா? சரி, இப்போ தான் ஒரு பாடத்துக்குள்ளே போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா வசனங்களை வாட்சல்லாம் ஆதியாகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இது நம்ம நார்மல் பைபிள் இருக்குது, திருவிழியம் முடுங்கும்போது இது படிங்க சிஸ்டர். ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார். பாருங்க, அது கட்டளையாகவே சொல்லிட்டாரு. ஆனால் மேலேருந்து படிச்சுக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான, அது என்ன ஏதுவான, அந்த வேர்டுக்கு என்ன சொல்லலாம், ஏதுவான ஏதுவா சிம்பிளாக சொல்லிட்டாரு. அது என்னென்னா காரணம். அப்போ அது என்னென்னா அந்த மரத்தில் இருக்கிற என்னென்னா நன்மை தீமை அறியத்தக்கதான் அந்த மரம் எப்படின்னா அது ஒரு காரணமாயிரும். எதுக்கு காரணம், நன்மை தீமைக்கு அது ஒரு காரணம்னா என்ன சொன்னால் ஆரம்பம், அது ஒரு ஆரம்பமாக ஆயிரும் அப்படின்றாரு. அப்போ இது எல்லாமே என்னன்னு கேட்குறப்ப பாவத்தோட ஆரம்பம் சரி, கடவுளோட வார்த்தை கட்டளை மீறுவதும் சரி, எல்லாத்துக்கும் ஆரம்பமாக இருந்தது எதுன்னு கேட்குறப்ப நன்மை தீமை அறியத்தக்க அந்த வார்த்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சாங்க இல்லைங்களா. முதல்ல வார்த்தை கேட்டு கீழ்ப்படுறாங்க பாருங்க, அப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டோம். சரி, ஆதாம் ஏவாள் காலத்தில் வந்து தேவன் சொன்னார், மீறிட்டாங்க, ஓகே. ஆனால் ஆதாம் ஏவாள் காலத்தில் வந்து நியாயப்பிரமாணமோ சட்டத்திட்டம் ஏதோ ஒன்று கொடுத்துருக்குறாரா, கொடுத்தாரா, கொடுக்கல தானே. சரி, இப்போ ஆதாமுடைய காலத்தில் நிறையா வந்து தேவ மனுஷர்கள் இருந்தாங்க. யாருன்னா ஏனோக்கு இருந்தார், மெத்துசலாம் இருந்தார், நோவா இருந்தார். இவங்கெல்லாம் எந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்துருப்பாங்க, நியாயப்பிரமாணமே கொடுக்கப்படலையே, யாரோட வார்த்தை. இப்போ நாம் கீழ்ப்படிஞ்சு வாழ்றோம்னா வேதம் இருக்குது, அதை படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், தேவ ஆவி இருக்குது. சரியான கேள்வி தான், மனசாட்சி. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆதாம் காலத்தில் நியாயப்பிரமாணமாக எதுவும் கொடுக்கப்படலை. என்ன கொடுக்கப்பட்டுச்சுன்னா மனசாட்சின்னு ஒன்று கொடுக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி கூட நம்ம சொல்லுவோம், உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா. இன்றைக்கி நம்மளுக்கு நியாயப்பிரமாணம் எதுவோ இருக்குதோ இல்லையோ, ஆனால் மனசாட்சின்னு தேவன் நம்மளுக்கு கொடுத்தது, உள்ளுக்குள்ளாரே ஒவ்வொரு மனுஷனும் கொடுக்கப்பட்டது தான் அந்த மனசாட்சின்னு காலம். இந்த காலம் எதுலேருந்து கொடுக்கப்பட்டுச்சுன்னா ஆதாமிலிருந்து எது வரைக்கும், ஆதாமிலிருந்து மோசே வரைக்குமே இருந்த காலப்பகுதி. என்ன காலப்பகுதின்னு கேட்டிங்கன்னா இது மனசாட்சியின் காலப்பகுதி நம்ம பார்க்குறோம். அப்படி மனசாட்சியின்படி வாழ்ந்த நபர்கள் தான் யாருன்னு கேட்குறப்ப நோவா. ஏன்னா நோவாக்கு கர்த்தருடைய கண்கள் எப்படி என்ன கிடச்சிச்சு, கிருபை கிடச்சிச்சு. இப்போ ஆதாம் காலத்தில் பாவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆனால் நோவா காலத்துக்கு வரப்போ தேவன் அழிச்சார், ஓகேங்களா.
ஜலத்தினால் அழிச்சார். அது வரைக்கும் பாவம் எவ்வளோ வளர்ந்துருக்கும்? அழிக்கிற அளவுக்கு பாவம் வளர்ந்துருக்குதுன்னா அப்போ மனசாட்சி எத்தனை பேத்துக்கு இருந்திருக்கும்? அது நோவா என்ன வசனம் என்ன சொல்லுதுன்னா, நோவாவுக்கு வந்து கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சதுனால அந்த 8 பேர் என்னானாங்க? காப்பாற்றப்பட்டாங்க. அதான் தேவனே பாருங்கள் மனஸ்தாபப்படுற அளவுக்குன்னா மற்ற நோவா தவிர மற்ற பேரோட மனசாட்சி எங்கே போச்சு? ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மனசாட்சி அழிஞ்சு போச்சான்னு கேட்டால் இன்றைக்கி உலகத்தாங்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. எவ்வளோ தான் தப்பு பண்ணாலும் அவன் என்ன பண்ணுவான்னா என் மனசாட்சிக்கு விரோதமாக நான் பண்ணிட்டேன்னு இன்னமே சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கிறோம். நமக்கே ஒரு சில தவறுகள் பண்ணுறப்ப நம்ம சொல்லுவோம், என்ன நம்ம மனசாட்சிக்கு விரோதமாக பண்ணிட்ட மாட்டேங்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அப்போ மனசாட்சி செத்து போச்சான்னு கேட்டிங்கன்னா அது இனிமேட்டு பார்ப்போம், நம்மக்கிட்டலாம் உயிரோடு இருக்குதா இல்லை செத்து போச்சான்னு சொல்லி இனிமேட்டு பார்க்கலாம். இப்போ நோவா காலத்துலேருந்து நோவா காலம் வரைக்கும் என்ன பண்ணிட்டாருன்னா ஜலத்தினால் அழிக்கிறப்ப அந்த மனசாட்சியின் பிரமாணம் எது வரைக்கும்னா மோசே காலம் வரைக்கும் கொடுக்கப்பட்டுச்சுன்னு பார்த்துட்டோம். அப்போ ஆதாமிலிருந்து மோசே வரைக்கும் இருந்த காலப்பகுதி எந்த காலப்பகுதினா நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது மனசாட்சியின் காலப்பகுதி. அதில் வந்து நியாயப்பிரமாணமும் எதுவுமே கிடையாது. அப்படி இல்லாத காலத்திலும் ஒரு நபர் வந்து தீர்க்க தரிசனம் ஒன்று உரைச்சிருக்கிறார், பயங்கரமான ஒரு தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையை பற்றி ஒருத்தர் சொல்லிக்கிறார். அவர் யாருங்க? ஏனோக்கு. ஆதாம்லேருந்து 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு கர்த்தர் 1000 தூதரோடு வருவார்னு சொல்லி யாக்கோபில் நம்ம படிக்கிறோம். அப்போ அவங்களாம் மனசாட்சியின்படி எப்படி வாழ்ந்திருந்தா இயேசு கிறிஸ்தோட 2ஆவது வருகையை பற்றி அவர் பதிவு பண்ணுவார். கரெக்டு தானே? இயேசு கிறிஸ்தோட 2ஆவது வருகை அவருக்கு தெரியுதுன்னா அப்போ ஃபஸ்ட்டு வருகை தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதுங்களா? நமக்கு தான் தெரியாது, அவங்களுக்கெல்லாம் பக்கா கிளியராக தெரியும். மீட்பர் வருவார் அப்படின்னு அவங்களுக்கு எப்படின்னா கிளியராக தெரியும். தெரிஞ்சதுனால தான் இயேசு கிறிஸ்தோட 2nd வருகை யார் சொன்னான்னு கேட்குறப்ப அவர் பேர் என்ன சொன்னோம்? ஏனோக்கு. யார் எடுத்துக்கொள்ளப்பட்டா? பழைய ஏற்பாட்டில் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு மரித்து போனார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் எங்கேயுமே ரெக்கார்டு இல்லை. ஆனால் மேக்ஸிமம் மரித்து தான் போயிருக்கணும். ஒரு சில வகுப்பார் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அவர் 2000 வருஷமாக சாட்சியாக வாழலாம், இவ்வளோ நாள் 4000 வருஷமாக இருந்திருக்கலான்றாங்க. அதை பற்றி நம்மளுக்கு தெரியல. அது வேதமும் வேதம் சொல்லாதது நம்ம எதுவுமே சொல்ல வேணாம். அப்போ என்னன்னா அப்போவே எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு நபர் யாருன்னு கேட்குறப்ப அது ஏனோக்கு தேவனோட சந்தரித்து கொண்டு இருந்தார் நம்ம பார்க்குறோம். இது மனசாட்சியின் காலப்பகுதி. சரி, இப்போ மோசேயோட காலப்பகுதியில் வந்துடலாம். இது நீங்கள் எப்பயுமே மறக்கவே கூடாது. இது நீங்கள் ஆணி அடித்த மாதிரி உங்கள் மைண்டில் ஃபிக்ஸட் பண்ணிக்கோங்க. ஆதாம் முதல் மோசே வரைக்கும் கொடுக்கப்பட்ட காலப்பகுதி மனசாட்சியின் காலப்பகுதி. இது வந்து தேவன் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தது மெயினாக. அடுத்தது மோசே கிட்ட வந்து என்ன கொடுக்குறாரு? சீனாய் வனாந்தரத்தில் நியாயப்பிரமாணம். சரி, நியாயப்பிரமாணம் எதுக்கு மோசே கிட்ட தரணும்? எதுக்கு? ஜனங்களை சரியாக வழி நடத்த. சரி, இப்போ நமக்கு என்ன கேள்வின்னா ஆதாம் காலத்துலேயும் கொடுக்கல, ஆபிரகாமுக்கிட்டையும் கொடுக்கல. ஆபிரகாம் தேவ மனுஷன் தானே. ஆபிரகாமுக்கிட்ட போய் இப்படி நியாயப்பிரமாணத்தின்படி இருக்கணும் அப்படின்னு கொடுத்தாரா? சரி, ஒரு கேள்வி சகோதரர் சொல்லிட்டாரு. ஆன்சர் வந்துருச்சு அதில். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆபிரகாமுக்கிட்ட ஏன் கொடுக்கலன்னு கேட்டால் சந்ததி எங்கேருந்து தான் வரும்னா எகிப்துலேருந்து தான் வெளியே வருது. அப்போ ஏன் வந்து மோசேக்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னா அண்ணன் சொன்ன ஆன்சர் தான். ஏன்னா இவங்க 430 வருஷமாக எங்கே இருக்கிறாங்க? எகிப்தில் இருக்கிறாங்க. எகிப்திலோட பாரம்பரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா சரியான பாரம்பரியம் சொல்லவே முடியாது. அவங்க நாயை வணங்கினாங்க, பூனை வணங்கினாங்க, மாட்டை வணங்கினாங்க, என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் வணங்கினாங்க, பறவைலேருந்து எல்லாமே. அப்போ அந்த எகிப்தோட அந்த வரமுறையே இல்லை, தெளிவான வரமுறை கலாச்சாரமே இல்லை, எல்லாம் குழம்பிருச்சு. ஆனால் தேவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதிலிருந்து இப்படி வரக்கூடாது. எகிப்துலேருந்து விடுதலை வரவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா எப்படி ஆதாம் கிட்ட கட்டளையாக கொடுத்தாரோ அதே மாதிரி மோசே கிட்ட என்ன பண்ணுறாருன்னா பிரமாணங்களாகவே என்ன பண்ணுறாருங்க மோசே கிட்ட சீனாய் வனாந்தரத்தில் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா வசனங்களை வாசிச்சிடலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 49வது வசனம். சுதேசிக்கும்
உங்களிடத்தில் தங்கும் பரதேசிக்கும் ஒரே பிரமாணம் இருக்க கடவது என்றார். யாத்திராகமம் 12:49. அதான் படிக்கட்டுங்களா? அது கீழே வசனம் படிங்க சிஸ்டர், அது கீழே வசனம் படிங்க. இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அதாவது யாத்திராகமம் 12:46 நான் வாசிக்கிறேன் பாருங்க, அந்த வசனம் எதுல இருக்குன்னு பாருங்க. யாத்திராகமம் 12:49. அதே தான், அதே கரெக்டு தான். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சுதேசிக்கும் உங்களிடத்தில் தங்கும் பரதேசிக்கும் எப்படி சொன்னால் ஒரே பிரமாணமாக இருக்கணும். யார் யாருக்குன்னு நல்லா தெளிவாக பாருங்கள். சுதேசினா யாருங்க? உங்களிடத்தில் தங்கும் யாருக்காக இருந்தாலும் பிரமாணம் எப்படி இருக்கணும்? ஒன்று தானே. இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஸ்பெஷலாக எதோ கொடுத்துட்டாரா? அப்போ கடவுளுடைய திட்டத்தின்படி அவரோட கட்டளை எப்படி சொல்லுதுன்னா, அது சொந்த ஜனமாகிய இஸ்ரேல் ஜனங்களாக இருந்தாலும் சரி, இல்லை அந்நியர்களாக இருந்தாலும் சரி, அவரோட சட்டம் எப்படி இருக்குது? ஒரே சட்டம் தான் இருக்கும். ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இஸ்ரேல் ஜனங்க விசேஷித்தவர்கள், அவங்களுக்கு சட்டம் கொடுத்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தினார் அப்படின்னா நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். கடவுளோட வார்த்தைக்குள்ளே யாரெல்லாம் விருப்பப்பட்டு வராங்களோ அது யாராக இருந்தாலும் சரி, சட்டம் ஒன்று தான். தேவனை அப்பயே பார்த்தீங்கன்னா எகிப்திலேருந்து விடுதலை ஆகிறப்ப இஸ்ரேல் ஜனங்க மட்டுமா வந்தாங்க? எல்லாத்தையும் எங்கே கடல் வழியாக பிரித்து தானே கூப்பிட்டு வர்றாரு எல்லாத்தையும். இல்லைப்பா அப்படின்னு அந்த கரையில் வந்து நீ அந்த பக்கம் போ, நீ வேற ஆள், நீ இந்த பக்கம் வா அப்படின்னு பிரித்தாங்களா? அப்போ என்னன்னா சட்டம் ஒன்று தான். அது எப்பொழுது தேவனோட திட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவான எல்லாத்துக்கும் ஒரே சட்டம். இந்த சட்டம் எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் சரியாக இருக்கணும். இவங்க விசேஷித்தவர்கள், இவர்கள் குறைபாடு உள்ளவர்கள் அப்படி கிடையாது. நியாயப்பிரமாணம் அப்படி கிடையாது. ஏன் நியாயப்பிரமாணத்தில் பார்க்குறோம்னா அது வரக்கூடிய இதில் நம்ம பார்ப்போம். உபாகமம் 4:1-2 வசனங்கள் வாசிங்க. இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்தரித்து கொள்ளும்படிக்கும் நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். ஆமாம், இங்கே மறுபடியும் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வசனம் நல்லா கூர்மையாக பாருங்கள். யாத்திராகமம் 4:1 ஃபஸ்ட்லேருந்து அப்படி படிங்க பொறுமையாக. 4:1. இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும். போதும் சிஸ்டர். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரவேலர்களை நீங்கள் பிழைத்திருக்கும்படி, இதே வார்த்தை ஏதேல் சொன்னார். இந்த கனி சாப்பிட்டேன்னா என்ன ஆயிரும்? பிழைக்க மாட்டேன், செத்து போயிடுவேன். இங்கே என்ன சொல்கிறாரு? நீங்கள் பிழைத்திருக்கும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற எந்த இடம்? தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து எப்படி இருக்கணும்? அதை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு நீங்கள் கீழே அப்படி படிங்க. கைக்கொள்வதற்கு நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். இப்போ இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பிழைத்திருக்கும்படிக்கும் தேசத்தில் வாழ்கிறதுக்கும் என்ன பண்ணணும்? கட்டளையும் நியாயங்களையும் கேட்கணும். அப்போ அந்த தேசத்தில் இவங்க வாழணுன்னா எந்த தேசத்தில்? கானான் தேசத்தில் வாழணுன்னா இந்த சட்டத்திட்டத்துக்கு அவங்க என்ன பண்ணிருக்கணும்? கீழ்ப்படியணும். அப்போ கீழ்ப்படியலாம் என்ன ஆகும்? கீழ்ப்படியலாம் என்ன ஆயிரும்? மரணம். அடுத்தது தேசமே என்ன ஆகும்? தேசமே இல்லாமல் போயிடுச்சிங்களா? ஏன்னா அது யார் கொடுக்குற தேசம்? தேவன் கொடுக்குற தேசத்தில் தேவன் என்ன சட்டத்திட்டம் போடுறாரோ அப்படி தான் இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறீங்க, ஒரு 10 ஆட்களை வேலைக்கு எடுக்கிறீங்க, உங்களுடைய சட்டத்திட்டம் தானே அதில் வச்சுருப்பீங்க, இல்லை 10 பேர்த்தோட சட்டத்திட்டமும் கேட்டு வச்சுருப்பீங்களா? அப்படி கிடையாதுல்ல. இன்றைக்கி சபையாகி நம்ம யாரோட சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டுருக்கணும்? அவரோட சட்டத்திட்டம் இருக்கணுமா? இல்லை 10 கருத்தையும் வச்சுக்கிட்டு இல்லைங்க பிதர் என்னோட கருத்து இதுதான் பிதர் அப்படின்னு இருக்கணுமா? அப்படி இருக்கணுங்களா? அப்படி இருந்தால் என்ன பண்ணுவார்? தேசத்தை விட்டு துரத்தி விடுவார். அதான் சொல்கிறார், தேசத்தை விட்டு அவ்வளோதான். அது இல்லாமல் என்ன பண்ண முடியாது? நீங்கள் பிழைக்க மாட்டீங்க. கடவுளோட வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா நம்மளால் பிழைக்கவே முடியாது. இதுக்கு உதாரணம் தான் அந்த இஸ்ரேல் ஜனங்கள்னு பார்த்தோம். அப்படியே 2 வாசிங்க. நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடே
நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். நம்மளுக்கு முக்கியமான வேர்டு எதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் எதில் கூட்ட வேண்டாம், எதில் குறைக்க வேணாம். புதர் விளக்கு மாற்றி எடுத்து நம்ம சபையை கூட்ட வேணாம் புதர், அப்படி இல்லை. கடவுளுடைய வார்த்தை ஆம் என்றால் ஆம் தான், இல்லை என்றால் இல்லை தான். இப்போ இந்த வேர்டு நம்ம எதுக்கு எடுத்துக்கன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நான் ஃபஸ்ட்டில் சொன்னேன். ஒரு சகோதரர் சப்ஜெக்ட் கொடுக்குறாருன்னா நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்குது. எப்படி இருக்குதுன்னா, பிரதர் இந்த வசனம் இப்படி இல்லையே, இந்த வசனம் வேறு மாதிரி பேசுது அப்படின்னு நான் ஒரு சகோதரர்கிட்ட பேசுகிறேன்னா, அது எப்படி பேசுன்னு முதல்ல நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அவரை விளக்கணும். அப்படி இல்லைன்னா அவரை கூப்பிட்டு இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம், நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னு நான் கேட்டு புரிஞ்சுக்கணும். ஆனால் எனக்கு எந்த புரிதலும் இல்லை, ஆனால் என்னோடய கருத்து இது இப்படி வராது அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, அந்த சகோதரர் என்னை கேட்குறாரு, சரிங்க பதா வராது, இதோட விளக்கம் நீங்கள் சொல்லுங்க பதா அப்படின்னு கேட்குறப்ப, தெரியலிங்களே அப்படின்னா இந்த கேள்வி கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்குங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்கூலுக்கு போகிறப்ப முதல்ல ஆக்காய்க்குன்னு எழுதி தருவாங்க. இப்போ ஆக்காய்க்கு நல்லா தெளிவாக படித்த நபரை கூப்பிட்டு ஒரு பேர் எழுத சொன்னீங்களா, எந்த இடத்துல கால் போடணுன்னு தெரியும். ஆக்காய்க்கு சரியாக படிக்க தெரியாத கூப்பிட்டு ஒரு பேர் எழுத சொன்னீங்களா, கால் போடுவாரா? எப்படி எழுதுவார்? இப்போ விக்டர் பால்ராஜ்னு பேர் இருக்குன்னா விக்டர் பால்ராஜ் அப்படின்னு எழுதிட்டு போயிடுவாங்க. கால் எங்கே வரும்? வராது. இதில் யாரோட மிஸ்டேக்கு? யாரோட மிஸ்டேக் இது? யார் ஸ்கூலுக்கு போய் சரியாக படிக்கலையோ அவங்களோட மிஸ்டேக்கு. இன்றைக்கி ஒரு வசனத்துக்கு விளக்கம் தெரியல, இது இப்படியும் சொல்லும் அப்படியும் சொல்லுன்னு சொல்லி ஒருத்தர் குழம்புறாங்கன்னா அவரோட படிப்பு சரியில்லைன்னு அர்த்தம். ஆனால் நம்மளுக்கு படிப்பு சொல்லித்தரவர் யாருங்க? கிறிஸ்து வந்து தப்பு தப்பாக சொல்லி தந்து அறகுறையாக சொல்லி தருவாரா? வாய்ப்பே இல்லை. தேவன் அப்படி சொல்லவே மாட்டார். தேவன் வந்து பரிபூரணமாக தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, சொல்லித்தராரு எல்லாமே. அப்படி இருக்கும்போது ஒரு நபர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தையோ ஒரு விஷயத்தையோ வாதாடி அவரும் குழம்பி நம்மளையும் குழப்பி அது தெரியலன்னு முடிக்கிறப்ப அந்த இடத்துல என்ன நடக்கும்? அந்த இடத்துல என்ன நடக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து இதுதான் கரெக்டு அப்படின்னு ஒரு வசனத்துக்கு 2 வசனம் ஜாயின் பண்ணி பேசும் பொழுது ஒருத்தர் இல்லை அப்படின்னு வாதாடுறப்ப அந்த இடத்துல என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, பாடம் எடுத்தார் இல்லைங்களா, அவருக்கே டவுட் ஆகி ஐயோ இது இல்லையாட்டுக்குது அப்படின்னு என்ன ஆயிரும், நெக்ஸ்ட்டு இடத்துக்கு கடந்து போகிறதுக்கு அது ஒரு தடைக்கெல்லாம் அமைய ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன் இதை நான் கேட்குறேன்னா, ஒரு வாத்தியார் இருக்கிறாரு, இன்னொரு வாத்தியார் இருக்கிறாங்க, 2 வாத்தியார் இருக்கிறாங்க. வாத்தியாருக்குள்ளே டவுட்டுன்னா எந்த வாத்தியார் நல்லா படிச்சிருக்கிறாரோ அந்த வாத்தியார் அவரை கிளியர் பண்ணி ஆகணும். கிளியர் பண்ணாமல் உதாரணத்துக்கு இது சொல்லிவிட்டு இதுதான் அர்த்தம் எனக்கு தெரியலன்ட்டு போயிட்டாருன்னா அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த மாதிரி கேள்வி வந்தால் முதல்ல கேட்கவும் கூடாது. ஏன் இதை அழுத்தமாக நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லோரும் எப்படி இருக்கணும்னா தெளிந்த புத்தியாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். ஒரு பாடம் எடுத்தோமா அந்த பாடம் ஒரு பாடம்னா அந்த ஒரு பாடத்தில் கிளியராக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ராஜ்யத்தை பற்றி சொல்லலாம். மலை என்றால் ராஜ்யம், தண்ணி என்றால் தண்ணீர்கள் அப்படின்னா மக்கள் அப்படின்னு குறிக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு சில வசனங்கள் நம்ம எப்படி வச்சுக்கிறோம்னா, ஒரு வசனத்தை ஆதாரமாக கொண்டு வச்சுக்கிறோம். ஏன்னா அது ஜனங்களாம், அது தேசங்களாம் அப்படின்னு வரப்போ அதை வச்சு ஆதாரமாக வச்சு தான் நம்ம ஒரு பாடங்களை அமைக்கிறோம். இல்லை அப்படி கிடையவே கிடையாது அப்படின்னு நம்ம ஒன்று வச்சோம்னா அதுக்கு உண்டான வசனம் வச்சு ஆகணும், அதுக்கு உண்டான வசனம் வச்சிடணும். இல்லை அப்படின்னா அந்த வசனம் நம்ம வைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த பாடத்தை எந்த வசனம் வச்சு நம்ம அமைக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்படியே அந்த வசனம் அமையும். அந்த வசனம் அமையறதுனால தான் பாடங்கள் அமைக்கப்படும். அப்படி அந்த பாடம் அமையலை, அந்த வசனம் அமையலை அப்படின்னு நம்ம மைண்டுக்கு நம்ம சிந்தைக்கு தோணுச்சுன்னா நம்ம ஆராய்ச்சி பண்ணிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது நம்மளுக்கு தோணலை அப்படின்னு நீங்கள் விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கேப் விழுந்து என்ன ஆயிரும், அந்த ஒரு சத்தி 2ஆம் மாறும், 3ஆம் மாறும், 4ஆம் மாறும், 5ஆம் மாறும். அப்புறம் எல்லா பாடத்துலையும் உங்களுக்கு என்ன ஆயிரும், கேள்வி வந்துடும். நீங்கள் கேட்கலாம், என்ன இதை பாடத்துக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லைங்களே, நீங்கள் எடுக்கிற டாபிக் வேறு தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசனம் சொல்லுது நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம் ஒன்றும் குறைக்க வேண்டாம். எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
உன் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கும் அந்த கட்டளையில். புரியுதுங்களா? கட்டளையில் தான், தேசத்தில் சொல்லலை, கட்டளை. இன்றைக்கி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது இந்த கட்டளை. இதில் ஒன்றும் கூட்டவும் வேணாம், ஒன்றும் குறைக்கவும் வேணான்ட்டார். எல்லாமே கிளியராக நான் வச்சுருக்கிறேன்ட்டார். இது சரியாக கரெக்டாக எடுத்து சொல்கிறதுக்கு அறிவு நம்மளுக்கு இது இருந்தால் போதும். இல்லை இது எக்ஸ்ட்ரா நான் புழிஞ்சு எடுத்து இதை தரேன் அப்படின்னு வச்சுக்கோ, தேவன் தலையில் கொட்டி இங்கே உக்காருவா, நானே எல்லாம் கொடுத்துறேன், நீ என்ன எக்ஸ்ட்ரா இல்லை தர அப்படின்னு கேட்பார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இப்போ இன்னொரு வசனங்களை வாசிச்சிடலாம். இப்போ இந்த நியாயப்பிரமாணம்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா, கானான் தேசத்தில் அவங்க நித்தியமாக வாழ்வதற்காகவே கொடுக்கப்பட்டுச்சு நம்ம பார்க்குறோம். அப்படி இஸ்ரேல் ஜனங்கள் வாழாதனால என்ன நடந்துச்சுன்னு கேட்குறப்ப, அவங்க அடிமைகளாக போனாங்க. எத்தனை தடவை அடிமையாக போனாங்கன்னு கேட்குறப்ப, தேசம் முதல்ல 2ஆக உடைக்கப்பட்டுச்சு, 10-12 மாறுனுச்சு. ஒன்று வந்து அசிரிய ராஜா வந்து 10 பேர்த்தையும் இழுத்துட்டு போயிட்டான். அடுத்தது பாபிலோன் ராஜா வந்து அந்த 2 கோத்திரத்தையும் இழுத்துட்டு போயிட்டான். அப்புறம் தேசம் என்னாச்சு? பாலாய் விடப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் வந்தாங்க. மறுபடியும் எப்போ தான் தேசம் போணுச்சுன்றப்ப, இயேசு கிறிஸ்து காலத்தில் என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. ஓகே, இப்போ இதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ ரோமர் 7:7 வாசிங்க. ரோமர் 7:7. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. ஆமாம், இப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதோட நோக்கம் என்னன்னு சொல்லி அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு. நியாயப்பிரமாணம் வரலன்னா பாவன்றது தெரியாது. கரெக்டு தானே? பாவம்ன்றதே தெரியாது. ஆனால் அது கரெக்டாக விளக்கம் எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள். இச்சையாத இருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாத இருந்தால் இச்சை பாவம் என்று தெரியாதுன்றார். அந்த இச்சை முதல்ல எங்கே வந்துச்சு? முதல்ல அந்த ஸ்திரீ பார்வைக்கு இச்சைக்கு தக்கதாக அந்த கனி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்களா? அப்போ அந்த ஸ்திரீக்கு என்ன இச்சை என்பது தெரியல. அதுதான் சொல்கிறார். அது இச்சைன்றது பாவம்னு யாருக்கு தெரியல? ஏவாளுக்கே தெரியல, ஆதாமுக்கும் தெரியல. அதுதான் சொல்கிறார், நியாயப்பிரமாணம் இச்சையாத இருப்பாயாகன்னு சொன்னதுனால தான் அந்த இச்சை பாவம் என்று நமக்கு தெரிஞ்சிச்சுன்றாரு. இப்போ 10 கட்டளைகள் வந்து கொடுத்துருப்பாரு. அந்த 10 கட்டளை என்னென்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். 10 கட்டளை என்ன? முதல் கற்பனை என்ன? வானத்திலாவது பூமியிலாவது தண்ணீர்லாவது வேறு தேவர்கள் வேணாம். அப்போ ஆதி காலத்தில் வேறு தேவர்களை பின்பற்றினாங்களா இல்லைங்களா? பண்ணாங்க. ஃபஸ்ட்டு கட்டளையே பாருங்கள், தெளிவாக கொடுத்துட்டார். ரெண்டாவது சரி தெரிஞ்சதே சொல்லுங்கள். ஓய்வு நாளில் அனுசரிப்பாயாக. ஓகே, அது மனிதருக்காக கொடுக்கப்பட்டுச்சு அந்த ரெஸ்ட்டு. விக்கிரகத்தை உருவாக்காத, வணங்காத, பிறர் மனைவியை இச்சையாத இருப்பாயாக, பிறர் பொருளை இச்சையாத இருப்பாயாக அப்படின்னு சொல்லி என்ன சொல்றார்? கொலை செய்யாத இருப்பாயாக, களவு செய்யாத இருப்பாயாகன்னு சொல்லி இந்த மாதிரி 10 கட்டளை நீங்கள் போய் வீட்டில் பொறுமையாக படித்து பாருங்கள். இந்த 10 கட்டளையும் இதுக்கு முன்பதாக நடந்தது தான். தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி உலகத்தான் எல்லோரும் பண்ணியிருக்கிறாங்க, நடந்திருக்குது. ஆனால் நீங்கள் கடவுளோடைய ஜனங்களாக பிரிக்கப்பட்ட நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளையாகவே நியமனம் கொடுத்துட்டார். அதுதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், இச்சையாத இருப்பாயாக அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, ஏதேனில் முதல் வந்தது அந்த இச்சை தான். அந்த இச்சையால் வந்தது தான் அந்த பாவம், அந்த பாவத்தால் வந்தது தான் அந்த மரணம் அப்படின்னு நீங்கள் தெளிவே கொடுக்குறாரு. இந்த நியாயப்பிரமாணம் அதனால தான் கொடுக்குறாருன்னு நம்ம பார்த்தோம். அதில் 8 வாசிங்க, அது கீழே வாசிங்க. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததா இருக்குமே. அங்கே பாருங்கள், நியாயப்பிரமாணம் இல்லைன்னா பாவம் செத்ததா இருக்கும். அது கீழே வாசிங்க. அப்படியே முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன்.
கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னு கேட்குறப்ப அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணம் இல்லாதவனாக இருந்தபோது அவர் எப்படி இருந்தாராம்? நான் ஜீவனுள்ளவனாக இருந்தேன். கரெக்டா? அதுக்கப்புறம் என்ன சொல்ல? கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான். இது எப்படி எடுத்துக்கலாம்? ஆதாம் காலத்தில் நியாயப்பிரமாணம் இல்லை, ஆனால் பாவம் செஞ்சாங்கல்ல, மரணம் வந்துச்சு இல்லை. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? நியாயப்பிரமாணம் இல்லாத காலத்தில் எப்படி இருந்தாராம்? ஜீவன் உள்ளவனாக இருந்தார். நியாயப்பிரமாணம் வந்த கற்பனை வந்த பின்னாடி எப்படி ஆயிட்டாரா? ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்னதாக தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் பெரிய பெரிய சப்ஜெக்டாகவே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆதாம் செய்த பாவத்துக்கு என்ன பண்ணலாம்? பரிகாரியாகி இயேசு கிறிஸ்து வந்துட்டார். ஆனால் கிளியராக இன்னொன்று, நியாயப்பிரமாணன்றது இதுதான் பாவம்னு நியாயப்பிரமாணம் சொல்லிருச்சு. நியாயப்பிரமாணம் கிளியராக கொடுத்துருச்சு. அதை மீறி செஞ்சுட்டா என்ன ஆயிரும்? அது மீறி செய்கிறது தான் இருக்கிறதுல மோசமான. தேவன் வந்து நியாயப்பிரமாணம் டீட்டெயிலாக கொடுத்துட்டார். இச்சையாவது இருப்பாயாங்கன்னு தெளிவுபடுத்திட்டார். மீண்டும் இச்சை வந்துருச்சுன்னா அப்போ என்னன்னா, கிரீட்டாஸ் ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, இப்படி சொல்லலாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக ஒருவன் பாவம் செய்தால் என்ன ஆகும்? ஆனால் பரிசுத்தாவிக்கு விரோதமாக செஞ்சா ஏன் அப்படி? அப்படி இல்லை. பரிசுத்தாவின்னு ஒன்று வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும்? நம்மளுக்கு அறிவு வந்துடும், ஞானம் வந்துடும், தெளிவு வந்துடும், எல்லாமே தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டே பாவம் பண்ணிட்டா அது எவ்வளோ பெரிய பாவம். அதை தான் இங்கே சொல்கிறாரு. பிரமாணம் வராதப்போ கூட ஓகே, ஆனால் நியாயப்பிரமாணம் என்ன பண்ணிருச்சுன்னா எது பாவம்னு கிளியராக பண்ணிருச்சு, கிளியர் கொடுத்துருச்சு. அது வந்ததுனால அதை மீறி நான் செஞ்சிட்டேன்னா எப்படி ஆயிடுவேன்? மரித்தவன் ஆகிட்டேன். ஏன்னா இதுதான் பாவம்னு தெரிஞ்சிருச்சு. என்னால் அதை செஞ்சுட்டேன். செய்கிறப்ப என்ன ஆயிடுது? நான் மரித்தவன் ஆகிட்டேன்னு. அது கீழே அப்படியே வாசிங்க. இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையை எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன். இப்போ பாருங்க என்ன சொல்றார்? ஜீவனுக்கு ஏதுவான நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிறப்ப அவன் எப்படி இருப்பாங்க? ஜீவனை பெற்றிருப்பாங்கன்றாரு. ஆனால் நியாயப்பிரமாணத்துக்கு ஆப்போசிட்டாக மாறப்போ அந்த பிரமாணம் என்ன மாறிடுச்சு? மரணத்துக்கு ஏதுவான பிரமாணமாக மாறிடுச்சு நம்ம பார்க்குறோம். அப்போ நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டுச்சு நம்ம க்ளீனாக புரிஞ்சுக்கணும்னா, ஆதி காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களாவது மற்ற ஜனங்கள் யாராக இருந்தாலும் கடவுளுக்கு பயந்து இருக்கிற ஜனங்களுக்கு பாவம்னா என்னென்னு புரிதல் கொடுக்கறதுக்கு தான் நியாயப்பிரமாணம்னு பார்க்குறோம். நியாயப்பிரமாணம் நம்மளுக்கு தெரிஞ்சதுனால போதும், இதோட நம்ம நியாயப்பிரமாணத்தை ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்போ நியாயப்பிரமாண காலம் எது வரைக்கும்? யாருக்கிட்டேருந்து யார் வரைக்கும்? மோசேக்கிட்டேருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் இருந்தது நியாயப்பிரமாணம் காலம். ஓகேங்களா? இப்போ என்ன காலம்? என்ன காலம்னே தெரியலிங்க பார்த்தா, திடீர்னு மழை வருது, வெயில் வருது. கிருபையின் சுவிசேஷ காலம், கிருபையின் காலம், அன்பின் காலம், எது வேணாலும் சொல்லலாம். அப்போ இப்போ பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு மனசாட்சியின் காலம் பார்த்தோம், அடுத்தது நியாயப்பிரமாண காலம் பார்த்தோம், இப்போ கிருபையின் காலம்னு பார்த்துட்டோம். சரி, இந்த நியாயப்பிரமாணத்தை முடித்தவர்கள் யார்? முடித்த நபர் யார்? ஒரு வசனம் வாசிச்சிடலாம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, யோவான் 7:19. மோசே நியாய பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையோ? அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாய பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை. நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்றார். இப்போ ஆண்டவரே சொல்கிறாரு, மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையான்னு கேட்குறாரு. அப்படி கொடுத்திருந்தோம் உங்களில் ஒருவனும் என்ன சொல்கிறார்? ஒருவனும் அந்தபடி அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்ல. அப்போ அந்தபடி யாருமே நடக்கலைன்னா யாருனாச்சும் நடந்தாங்களா? யாருமே நடக்கலன்னு யார் சொல்லியிருக்கிறா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்தே சொல்லிட்டாரு, மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து முடிந்த நபர்கள் ஒருவனுமே இல்லைன்ட்டார். அப்போ யாராலையும் என்ன பண்ண முடியாது? நடக்க முடியாத அவ்வளோ கடினமாக இருந்துச்சு. அது வந்து நியாயப்பிரமாணம் பார்க்குறப்ப சிம்பிளாக தெரிகிற மாதிரி இருக்கும், அது சிம்பிள் கிடையாது. அப்போ நடந்து முடிந்த நபர் யாருன்னு கேட்குறப்ப நம்மளுக்கே தெரியும். வசனங்கள் வாசிச்சிடலாம். மத்தேயு 5:17. நியாய பிரமாணத்தை ஆனாலும்
தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2 விஷயம், மெயினான விஷயம் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, நியாயப்பிரமாணத்தை. நியாயப்பிரமாணத்தினால் ஒருவனாலையும் நடக்க முடியல. சரி, இந்த நியாயப்பிரமாணம் விசேஷமாக என்ன இருக்குன்னு கேட்குறப்ப, நம்மளுக்கு சட்டத்திட்டத்தில் ஒருவன் பாவம் செய்தால் அந்த பாவத்துக்கு நிவர்த்தி என்ன பண்ணணும்? பலி கொடுத்து அந்த பாவத்தை நிவர்த்தி பண்ணிடலாம். அப்போ நியாயப்பிரமாணத்தை முழுவதும் யார் நிறைவேற்றினான்னு பார்க்குறப்ப இயேசு கிறிஸ்து. அதனால் தீர்க்க தரிசனங்கள், தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றிட்டாரா? எந்த தீர்க்கதரிசனம் நிறைவேற்றினார் அப்படின்றப்ப நம்ம டக்குன்னு ஃபஸ்ட்டுக்கே போயிடணும். எங்கே போயிடணும்? ஏதேனுக்கு ஓடிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏதேனில் என்ன சொன்னார்? அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் யார்? இயேசு கிறிஸ்தனை. முதல்ல உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் தானே. அப்போ நியாயப்பிரமாணம் யாராலையும் நிறைவேற்ற முடியல, அது இயேசு தான் நிறைவேற்றினார். தீர்க்க தரிசனம் யார் தான் நிறைவேற்றினார்? இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். அப்போ ரெண்டுமே என்ன பண்ணிட்டாருன்னா, அழிக்கிறதுக்கு நான் வரல, அதை நிறைவேற்றவே வந்தேன்னு சொல்லிட்டார். அப்போ ரெண்டையும் நிறைவேற்றினால என்ன நடந்துச்சுன்னு கேட்குறப்ப, இந்த நியாயப்பிரமாணம் நம்ம தலை மேலே வந்து விழலை, அதேமாரி மரணமும் நம்ம தலை மேலே வந்து விழலை. அது யார் எடுத்துக்கிட்டா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்ததுனால இது என்ன காலம்னு சொல்கிறோம்னா, கிருபையின் காலம். அப்போ இந்த இவ்வளோ கிருபையின் காலத்தில் நமக்கு ஒரு சட்டத்திட்டம் கொடுக்கணும்ல, கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதுங்களா? ஆதாமுக்கு மனசாட்சியின் காலம்னு கொடுத்தாரு. மனசாட்சியின்படி வாழ்ந்தவங்க எல்லோரும் தேவ மனிதர்களாக இருந்தாங்க. அடுத்தது மோசே காலத்தில் நியாயப்பிரமாணத்தின் காலம்னு கொடுத்தாரு. அந்த நியாயப்பிரமாணத்தின்படி ஓரளவுக்கு நடந்த நபர்கள் பேர் என்ன சொல்லலாம்? தாவீது எப்படி இருந்தார்? நியாயப்பிரமாணத்தின்படி இருந்திருப்பாரா, இருக்க மாட்டாரா? அவர் என்னன்னு சொல்லலாம்? தேவ மனுஷன் சொல்லலாமா? அந்த மாதிரி எலியாவை சொல்லலாமா? அந்த பரிசுத்தவான்கள் இவங்க எல்லாருமே தேவ மனிதர்கள் நம்ம சொல்லலாம். சரி, நல்லா புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டில் பார்க்குறப்ப ஆதாம் காலத்திலையும் தேவ மனிதர்கள் தான் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி மோசேயோட காலத்துக்கு அப்புறமும் தேவ மனிதர்கள் சொல்கிறோம். ஆனால் இப்போ நம்மளை என்ன சொல்கிறாங்க? நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட விசேஷத்த பேர் என்னங்க? எந்த ஆவி கொடுத்துருக்கிறாரு? விசேஷமான ஒரு ஆவி. அப்பா பிதாவே என்ற கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்ட நம்ம பழைய ஏற்பாட்டில் இந்த மாதிரி வாங்கியிருக்கிறாங்களா? யாருமே வாங்கலை. இப்போ யார் மூலிமா வாங்கியிருக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து மூலிமா வாங்கிட்டோம். அப்போ நம்மளுக்கு சட்டத்திட்டம் இல்லாமல் இருக்குமா? எங்களுக்கு சட்டத்திட்டமே இல்லை பிரதர், எங்கள் இஷ்டப்படி தான் இருப்போம், எங்களை யாராலையும் அடக்க முடியாது அப்படின்னு நம்ம இருந்தோம்னா, 2 உதாரணம் பார்த்தோம். மனசாட்சியின் காலத்தில் அழித்தது மாதிரி அழிவு ஏற்பட்டுரும். அடுத்தது நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் தேசமும் மக்களும் இல்லாத மாதிரி அழிக்கப்படும். அதே மாதிரி இப்போ இருந்தீங்கன்னா அந்த அழிவு மாதிரி இப்போ இந்த அழிவு கிடையாது, அழிஞ்சேருவோம். அவ்வளோதான் சொல்கிறார், அழிஞ்சேருவோம், வரமாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் மரணம் யாருக்காக? ஐ எம் வெயிட்டிங் பிரதர், நமக்காக தான் அப்படின்னும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்காக ஏதோ கிருபை இருக்குது, நமக்கெல்லாம் கிருபைக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துன்னு ஒரு நபர் எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணிட்டார்னு கேட்டிங்கன்னா, ஏகப்பட்ட விஷயம் நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு என்ன குறைவு, நீங்கள் எதில் குறைவாக இருந்தாலும் அதை அப்படியே தராரு. ஆவியில் குறைவா தராரு. இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு வசதி இல்லையா, அந்த வசதியை ஏற்படுத்தி தராரு. சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இல்லையுமே தராரு. உங்களை பாதுகாக்கணுமா தராரு. உடையா தராரு. தங்கறதுக்கு தராரு. பிள்ளைகள் எல்லாமே தராரு. எல்லாமே கொடுத்த ஒரு நபரை நீங்கள் மீண்டும் மறுதளித்து பின்னாடி போனால் என்ன நடக்கும்? ஒரு கம்பெனியில் போய் அக்ரிமெண்ட் போட்டோம் 10 வருஷத்துக்கு, போட்டு ஒரு அமௌண்ட் பல்காக வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு என்ன நடக்கும்? 10 வருஷத்துக்கு நம்ம யாரோட கண்ட்ரோலில் இருக்கிறோம்? லைட்டாக 1.5 நாள் லீவு தான் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க? 2வது நாள் கம்பெனிக்காரன் என்ன பண்ணிடுவாங்க? முடிச்சுட்ருவான் நம்மளே. யாரை கேட்டு லீவ் போட்டேன், 5 நிமிஷம் லேட்டாக வந்தாலும் அப்படி இருக்கிறப்ப அந்த நம்மளோட அக்ரிமெண்ட் எப்படி போட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வசனங்களை வாட்சிடலாம். ஆண்டவராக அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம் தான். நம்ம எதில் அக்ரிமெண்ட் போட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஞானஸ்நானம் என்ற ஒரு உடன்படிக்கையில் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம். எப்படி போட்டிருக்கோம்னா, இனிமேட்டு நான் யாருடைய வேலையை செய்ய போகிறேன்? தேவனுடைய வேலையை செய்ய போகிறேன். கிறிஸ்துவோட சாயலை
தரித்து கொள்ள போகிறேன். இதுக்கு அக்ரிமெண்ட் நம்ம என்ன பண்ணோம்? விருப்பப்பட்டு போட்டோமா, இல்லை வாலண்டரியாக நம்ம கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் போட்டாங்களா? விருப்பப்பட்டு சத்தியத்தோட ஆவியை வாங்கி தானே போட்டோம். அப்படி போட்ட நபர் நம்மளுக்கு கிறிஸ்து ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. வாசிக்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்கள் வாசிச்சிடலாம். 39 வரைக்கும் வாசிங்க. அதில் இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஃபஸ்ட்டு இது எப்படிங்கன்னா, அது கீழே வசனம் படிங்க. இது முதலாம் பிரதான கற்பனை. முதலாம் பிரதானமான கற்பனை. அடுத்தது, இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. அது கீழே வாசிங்க. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். இப்போ என்ன பண்ணிட்டான்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை தீர்க்க தரிசனத்தை என்ன பண்ணார்? நிறைவேற்றிட்டார். இப்போ நமக்கு என்ன பண்ணிட்டார்? அது அப்படியே எதுவுமே பண்ணலைங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதே பிரமாணத்தை தீர்க்க தரிசனத்தை எப்படி கொடுத்துட்டாருன்னா, ஃபஸ்ட்டு உன்னுடைய கடவுளை எப்படி நம்ம தொழுது கொள்ளணும்? நம்ம கடவுளை, அந்த வசனத்தை மறுபடியும் போடுங்க. இயேசு அவர்களை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் முழு இருதயத்தோடு, உன்னோட இருதயம் முழுசாக யாருக்கிட்ட இருக்கணும்? கர்த்தர் இடத்துல இருக்கணும். அதே மாதிரி இருதயத்தோடு உன் முழு ஆத்மா, உன்னோட சிந்தனையோடு, உன்னோட சிந்தனை மனசு எல்லாமே யாரோட கண்ட்ரோலுக்குள்ளே கடந்து போயிடணும்னு கேட்குறப்ப தேவனுடைய கண்ட்ரோலில் கடந்து போயிடணும். அப்படி தான் அந்த அன்பு எப்படின்னா, அப்படி இருக்கிற அன்பு கொடுக்குறப்ப தான் அந்த ஆராதனை, அந்த இதெல்லாம் எப்படி முழுமையாக போய் அடைன்றாரு. இல்லை நான் பாதிக்கு பாதி கொஞ்சம் என் மைண்ட் அதுக்குள்ளே போகலன்னு நம்ம நினச்சோம்னா, இவ்வளோ நாள் நம்ம கொடுக்குற அன்பு அது வேஸ்ட்டு, அது மாயமற்ற அன்பு. ஏன்னா இந்த ரெண்டு கற்பனை முழுசாக இருந்தால் தான் யாரோட சரீரத்தில் போய் இணைய முடியும்? கிறிஸ்துவோட சரீரத்தில் இணைய முடியும். அது குறைபாடு கம்மியாயிருச்சுன்னா நம்ம ஏமாத்துக்கிட்டு ஏதோ வரோம் போகிறோம் இருக்கிறோம் அவ்வளோதான், அப்படியே ஆயிடுவோம். ரெண்டாவது கற்பனை இதற்கு ஒப்பாக இருக்கிற அதற்கு ஒப்பாக இருக்கிறோம். இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பது. நம்ம எத்தனை பேர் மற்றவங்களை அன்பு கூறுறோம்? இது காலங்காலமாக நம்ம கேட்டுட்டோம். இதுக்கு நம்ம மத்தியில் ஒரு கேள்வி என்ன வந்துச்சுன்னா, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன்னை நேசிப்பதை போல பிறனை நேசி அப்படின்ற வசனத்தை ஒரு சகோதரர் கேட்குறாரு. எப்படின்னா, இந்த இடத்துல உன்னை நேசிப்பதை போல பிறனைன்னு சொல்லுது, ஒரு இடத்துல தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துகிட்டு வரணுது. இப்போ நான் வெறுக்கிறதா அன்பு கூறுறதா? என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? ஏன் இதை கேட்குறேன்னா, சபை மக்களாகிய நம்ம முதல்ல வசனங்களுடைய அர்த்தங்கள் என்னென்னு புரிஞ்சதான் மற்றவனுக்கு நம்ம சொல்லவே முடியும். அதாவது இங்கே என்ன சொல்கிறேன்னு கேட்குறப்ப, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படின்ற இந்த வேர்டு எப்படி எடுத்துக்கலான்னு கேட்குறப்ப, ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல அந்த வசனத்தை பார்க்குறப்ப தன்னைத்தான் வெறுத்தல்ன்றப்ப, என்னுடைய முழு சுயத்தையும் நான் வெறுத்து என்ன பண்ணுறேன்? வெறுத்து என்னோடய சிலுவை எடுத்துக்கிட்டு ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றாங்க. நீங்கள் எதெல்லாம் முதன்மையாக நினைக்கிறீங்களோ இந்த வசனத்தின்படி, எனக்கு எதெல்லாம் முதன்மை, நான் எப்படி என்னை மதிப்பேன், எப்படி என்னை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அந்த ஈக்குவல் தான் மற்றவரை நீங்கள் மதிக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். அவரை நீ எப்படின்னா கனமாக பார்க்கணும். ஆனால் அப்படி பார்க்கலன்னா அந்த அன்பு எப்படி இருக்கும்? மாயமற்றதாக இருக்கும். சரி, இப்போ இந்த இந்த கட்டளையும் நான் பின்பற்றலை அப்படின்னா நான் எப்படி இருப்பேன்? மனசாட்சி காலத்தில் போய் பார்த்தீங்கன்னா, மனசாட்சியின்படி வாழலைன்னா அழிச்சிட்டார், நியாயப்பிரமாணத்தின்படி வாழலைன்னா தேசத்தை விட்டு துரத்தி விட்டார், கொண்டுட்டார் பாதி பேத்த. இந்த மாதிரி நான் இல்லைன்னா என்ன நடக்கும்? அப்போ இந்த மாதிரி செய்வதற்காக நம்ம எக்னிஷா வரோமா, இல்லை செய்யக்கூடாதுன்னு வரோமா? சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வசனங்களை வாசிச்சிடலாம். 1 யோவான் 4:10. 1 யோவான் 4:10. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார
பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆமாம், இப்போ நம்ம வந்து தேவனிடத்தில் வந்து நான் அன்பாக இருக்கிறேன்னு சொன்னதுனால அன்பு உண்டாகலை. வசனம் கிளியராக சொல்லுது, நான் தேவனிடத்தில் அன்பாகிறேன்பா அதனால் அன்பு. அப்படி வரல. தேவன் என்ன பண்ணிட்டாரு, நாம் தேவனிடத்தில் அன்பு கூறாது. படிங்க அந்த வசனத்தை. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, ம் அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. தன்னுடைய குமாரனை கொடுத்ததுனால அன்பு என்ன ஆயிடுச்சுங்க. தேவன் என்ன பண்ணிட்டார்னா, தேவனுடைய அன்பு எப்படியாப்பட்ட அன்புன்னு சொல்லி தன்னுடைய குமாரனை கொடுத்து நம்மக்கிட்ட காட்டிட்டார். இப்போ நாம் எப்படியாப்பட்டவங்க, நாம் என்ன கொடுக்கணும், நம்ம என்ன கொடுக்கணும்னா, நம்ம சொல்லுவோம் இருங்குதா நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்பா பேசிக்கிறேன்னு. நம்ம என்ன பண்ணு கேட்குறப்ப ரெண்டு விஷயம் தான் சொன்னார். ஒன்று, முழு இருதயத்தோட நீ அன்பு கூறணும் கடவுள்கிட்ட. ரெண்டாவது, உன்னுடைய சகோதரனை நீ எப்படி பார்க்கணும், நீ எப்படி அன்பாக இருக்கிறியோ அப்படி நீ பார்க்கணும். அப்படி பார்க்கறதுனால தான் நீ என்ன ஆகுன்னு கேட்குறப்ப கடவுளோடைய பிள்ளைகளாகவே நம்மளால் மாற முடியும். நம்ம பார்க்குறோம். அதிலே வசனங்களை வாச்சிடலாம். 11 அது கீழே அப்படியே 11 வச்சிருங்க. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். கண்டிப்பாக நம்மளாம் அன்பு கூறதுக்கு தான் கடனாளிகளாக இருக்கிறோமா தவிர சண்டை பண்ணுவதற்கோ முறுமுறுப்பதற்கோ பொறாமைப்படுவதற்கோ இல்லை நான் வந்து முதன்மையான இடத்துல இருக்கிறதுக்கோ இல்லை என்னை மதிக்கலையோ அதுக்கெல்லாம் இங்கே இல்லை. ஏன்னா இதெல்லாம் எந்த சிந்தை, கோபம் பெருமை எல்லாமே எந்த சிந்தை, அந்த சிந்தை என்ன பண்ணும், மரணத்தை கொண்டு வரும். ஆவின் சிந்தை என்ன பண்ணும், ஜீவனும் சமாதானத்தை கொண்டு வரணும். யாரெல்லாம் சமாதானம் பண்ணுகிறவர்களோ அவங்க யார், அவர்கள் யாருன்னு என்னப்படுவார்கள், தேவனுடைய, அவங்க தான் யார், தேவனுடைய சண்டை பண்ணுறவங்க. அப்போ யாருங்க, யாரோட புத்திரங்க, இது நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். இன்னொரு வசனம் வாச்சிடலாம். 1 பேதுரு 4:8 வாசிங்க. இந்த அன்பு என்ன பண்ணுன்னு சொல்லி பேதுரு சொல்கிறார் பாருங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு உள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு எப்படின்னா திரளான பாவங்களை மூடும். இதுக்கு உதாரணம் யார் சொல்லலாம், இயேசு கிறிஸ்துவ எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் இந்த அன்பு நம்ம வச்சிட்டோம்னா, அவர் பாவம் செஞ்சிட்டாரு, அவர் தப்பு பண்ணிட்டாரு, அவர் கேவலமாக பேசிட்டாருன்ற மைண்டு என்ன பண்ணுங்க அடிக்கடி வந்துட்டு போவோம். அப்படிங்களா, அந்த மைண்டே வராது. அன்பு ஒருத்தர் மேலே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அந்த மைண்டு வராது. அப்போ மைண்டே வராதுன்னா அவர் எது பண்ணாலும் நீங்கள் கம்முன்னு இருப்பீங்களான்னா அப்படி இல்லை. அவர் எது செய்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மன்னிக்கிறதுக்கு. அவர் தெரியாமல் பண்ணிட்டேன்னா நீங்கள் மன்னிச்சிருவீங்க உடனே. அந்த அன்பு, அதுதான் அன்பு. அது திரளான பாவங்களே அந்த அன்பு என்ன பண்ணும், மூடும். நம்ம பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 10:3 வாசிங்க. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். 2 கொரிந்தியர் 10:3. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. அப்போஸ்தலர் சொல்கிறாங்க, அப்போஸ்தலர்களும் மாம்சத்தில் இருந்தவங்க தான். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவங்களாக இருந்தோம், ஆனால் மாம்சத்தின்படி. ஏன் அவங்க மாம்சத்தின்படி போர் செய்யலை, என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப தான் மாம்ச சிந்தை எங்கே கொண்டு போய் நிறுத்திடும், மரணத்துக்கு மட்டும்தான் மாம்ச சிந்தனை போகுமா தவிர மற்றபடி எதுக்குமே மாம்ச சிந்தை போக வாய்ப்பே இல்லை. அடுத்த ஒரு வசனங்களை வாசிக்கலாம். கலாத்தியர் 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்கின்றவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. இங்கே பாருங்கள், கலாத்தியரில் அப்போஸ்தலர் பவுல் கரெக்டாக சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா, மாம்சம் எதுக்கு விரோதமாக இருக்குதான், மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இருக்குதான். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. நீங்கள் என்ன பண்ணால், நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை யார் செய்ய விட மாட்டாங்க. நாம் சொல்லுவோம், எங்கள் அண்ணன் செய்ய விட மாட்டேங்கிறாரு பிரதர், எங்கள் அப்பா செய்ய விட மாட்டேங்கிறாரு பிரதர். அப்படி இல்லைங்க. நம்ம சரீரமே என்ன பண்ணும், இந்த மாம்சம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஆவிக்கு விரோதமாக
ஆவி எதெல்லாம் செய்ய விருப்பப்படுதோ, எந்த வசனத்தின்படி நடக்க விருப்பப்படுதோ அதையெல்லாம் தடுக்கிறது யாருன்னு கேட்டால் நானே தான். எனக்கு நானே, வெளியில் இருக்கிறதெல்லாம் இல்லை. அவர் என்னை இது பண்ணிட்டாரு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. முதல்ல எனக்கு எதிராளி நான் தான். நீங்கள் அதிகாலை ஜெபம் பண்ணணும் 4 மணிக்கு நினச்சிங்கன்னா எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டைம் பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படி சாய்ச்சிட்டு படுத்துக்கலான்னா முடிச்சு. அது 5, 6, 7, 8 ஆயிரும். அப்புறம் வேலைக்கு ஓடிடுவோம், ஜெபம் இருக்காது. அப்போ எதுக்கு விரோதமாக மாறுதுன்னா இந்த மாம்சம் தான் முதல்ல ஆவிக்கு விரோதமாக வருதுன்னு நினைக்கிறோம். அப்போ இந்த மாம்சத்தை நம்ம என்ன பண்ணணும்? மாம்சத்தை நம்ம என்ன பண்ணணும்? அடக்கணும். பிள்ளைங்க அடங்கலாம் குச்சி எடுத்து எப்படி வெளுக்கிறோம் நம்ம. ஆனால் நம்ம மாம்சம் அடங்கலாம் நம்ம என்ன பண்ணுறோம்? அடக்கிறோமா அப்படின்னு கேள்வி வச்சிங்களா? கண்டிப்பாக நம்ம அடக்கே ஆகணும். அப்படி அடக்கலைன்னா என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 6:7. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மளை என்ன பண்ண மாட்டார்? பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன், நீங்கள் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதை விதைக்கிறோமோ அதுதான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அறுவடை பண்ண போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா மாம்சத்தில் பிறந்த நமக்கு தேவன் ஒரு கிருபை என்ன கொடுத்துருக்கிறாருன்னா இந்த மாம்ச சிந்தனை எப்படி ஆவிக்குரிய சிந்தனையாக மாற்றுவதுன்னு ஒரு ஐடியா கொடுத்துட்டாரு. அந்த ஐடியா எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா உடன்படிக்கையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். உடன்படிக்கையில் என்ன பண்ணுறோம்னா தேவ வசனத்தை கேட்டு தேவ ஆவியை பெற்றுக்கொண்டு அதன்படி வாழும்போது நம்மளுடைய மாம்சம் என்ன ஆகும்? மாம்சம் இறங்கும். அந்த மாம்ச சிந்தனை குறையும். ஆவியின் சிந்தனை என்ன ஆகுங்க? ஆவியின் சிந்தனை அதிகமாகிறப்ப இந்த மாம்சம் எதைக்குரியதாக மாறுது? எதைக்குரிய மாறுதுங்க? ஆவிக்குரிய சரீரத்துக்கு உண்டானதாக மாறப்படும். அதனால தான் ஒரு வசனம் படிக்கிறேன், இமைப்பொழுது மறுரூபமாக்கப்படுங்களா. அப்போ எந்த சிந்தனை உங்கள் உடம்புல அதிகமாக இருக்குதோ, உங்கள் மைண்டில் இருக்குதோ அந்த சிந்தனை தான் உங்களுக்கு வெளிப்படும். நம்மளோட கேரக்டரை வச்சு நம்மளை சொல்லிடலாம் அந்த சிந்தனை தான் வெளிப்படுதுன்னு. மாம்ச சிந்தனை இருந்துச்சுன்னா நீங்கள் மாம்சத்தில் தான் பேசுவீங்க, மாம்சத்தில் தான் நடப்பீங்க, எதை சொன்னாலும் மாம்சத்தின்படி தான் யோசிப்பீங்க. ஆனால் ஆவின் சிந்தனை உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா உங்களோட சிந்தனையே எப்படி இருக்கும்? ஆவின் சிந்தனையாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா மாம்ச சிந்தனை மரணம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மாம்சத்தில் பிறந்தவனோட ஆவியில் பிறந்தவன் எப்படி இருக்கிறான்னா காற்றை போல இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு யாருக்கு தெரியாது? யாருக்கு தெரியாது? யாருக்குமே தெரியாது. அவன் எந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறான் என்ன பேசுகிறான்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் அவன் ஆவியினால் பிறந்தவன். இன்றைக்கி நம்ம ஆவியில் பிறந்து எத்தனை வருடங்கள் ஆச்சு? அவங்கவுங்களுக்கு தனியாக ஒரு வருடங்கள் இருக்குது, இத்தனை வருஷம்னு. அப்படி ஆவியில் பிறந்த நம்ம ஆவியோட வளர்ச்சி எவ்வளோ இருக்குது, அதோட கனி எவ்வளோ வச்சுருக்கிறோம், அது எவ்வளோ வெளிப்பாடு பண்ணியிருக்கிறோம். அப்படி பண்ணலைன்னா இந்த ஓட்டத்தில் நம்ம ஓட முடியாது, நம்மளால் ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு பார்க்குறோம். கலாத்தியர் 6:8 வாசிங்க. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆமாம், பாருங்கள், ஆவியில் பார்த்தீங்கன்னா விதைக்கிறவன் எதை அறுக்கிறான்னா நித்திய ஜீவனை அறுக்கிறான். ஆவியில் விதைக்கிறவன் தான் நித்திய ஜீவன். ஆனால் மாம்சத்தில் விதைக்கிறவன் என்ன பண்ணுறான்? மரணத்தை மட்டும்தான் என்ன பண்ணுறான்? அவன் மரணத்துக்கு மட்டும்தான் அந்த விதையவே யூஸ் பண்ணுறான். ஆனால் ஆவி அப்படி கிடையாதுங்க. அது நித்திய ஜீவனுக்குள்ளாக நம்மளை எங்கே கொண்டு போயிடும்? உள்ளே கொண்டுட்டு போகுதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ திருச்சபை கொடுக்கப்பட்ட விஷயம் இதுதான். மெயினாக திருச்சபை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு சில விஷயம் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 13ஆம் அதிகாரம் எடுத்துகிட்டு 1லிருந்து 8 வரைக்கும் வசனங்களை ஒவ்வொன்றா நிறுத்தி வாசிங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பை எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். போது சிஸ்டர், இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா நான் மனுஷர பாஷையும் தூதர பாஷைகளும் பேசினாலும் அப்படின்றாரு. மனுஷர் பாஷை தூதர் பாஷை. இப்போ விசேஷமாக பார்த்தீங்கன்னா மனிதரோட யாரோடைய பாஷை மேன்மையானது? மனிதரோட தூதர்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் தூதரோட நான் பேசுகிறேன் அப்படின்றப்ப என்னை பார்க்குறப்ப நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? கோபமாக பார்ப்பீங்களா? எப்படி? என்னப்பா ராஜா பிரதர் தூதரோட பேசுகிறாரா, செம்ம. அப்போ என்னோட இது என்னவோ மேன்மை.
அந்த அளவுக்கு மேன்மை இருந்தாலுமே அங்கே என்ன சொல்கிறாரு, பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் இடுகிற எப்படி இருப்பேன், வேஸ்ட்டு. நான் எவ்வளோ பெரிய ஆளாக உங்கள் கண்ணு முன்னாடி நான் காட்டிக்கிட்டாலுமே அந்த அன்புன்ற அந்த 3 எழுத்து இல்லைன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் வேஸ்ட்டு. அடுத்தது படிங்க. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. இங்கே பாருங்க, நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து, தீர்க்க தரிசனம் சாதாரண விஷயம் இல்லைங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி முன்னாடியே சொல்கிற தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்தாலும் சகல ரகசியங்களை சகல அறிவும் எல்லாம் அறிஞ்சு நான் எப்படி மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம், இதெல்லாம் எவ்வளோ பெரிய வேடு, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலுமே என்ன இல்லைன்னா அன்புன்னு அந்த 3 வேடு இல்லைன்னா என்ன ஆயிரும், நான் ஒன்றுமே இல்லை. அடுத்ததுங்க, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டு எரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. இது ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான ஒரு வசனம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், ஓகேங்களா. இப்போ ஒருத்தர் வந்து நம்மள்ட்ட கேட்குறாரு, ஐயா அப்படின்றாரு. நாம் 10 ரூபா போகிறதுக்கு முன்னாடி 10 பேர் இருக்கிறாங்களான்னு திரும்பி 10 தான் போடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த 10 பேர் என்ன சொல்லணும், ராஜா 10 ரூபா போட்டாருங்க, ராஜா 10 ரூபா போட்டாருங்க அப்படின்னு சொல்லணும். இது என்ன, என் மாம்ச சிந்தை. ஆனால் வசனம் என்ன சொல்லுது, எனக்கு உண்டான, எனக்கு என்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரம் என்னோடய பாடி என்ன பண்ணிட்டேன், சுட்டெரிக்கிறதுக்கு கொடுத்தாலுமே அன்புன்னு ஒன்று இல்லைன்னா அது எல்லாமே என்ன ஆயிடுச்சு, அது வேஸ்ட்டு. அடுத்ததுங்க, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது இருமாப்பாய் இராது. அடுத்தது இந்த வசனம் கண்டிப்பாக நம்மளுக்கு பொருந்தக்கூடிய பயங்கரமான ஒரு வசனம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்பு எப்படி இருக்குன்னா நீடிய சாந்தம். நம்ம சாந்தத்தை செக் பண்ண தான் தெரியும். நீடிய சாந்தம். அடுத்தது தயவு உள்ளது, எவ்வளோ பண்ணாலும் தயவாக இருக்கிறது. அடுத்தது அன்புக்கு, யார் ஒருவருக்கு போராமை இல்லைன்னு உங்களுக்கு தோணுதோ அவர்கிட்ட என்ன இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்புக்கு போராமையே கிடையாது. ஒரு மனுஷனுக்குள்ளே போராமல் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட அன்பு கிடையாது. அடுத்தது அன்பு என்ன பண்ணாது, தன்னை எந்த இடத்துல அன்பு மேலே காட்டிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்புக்கு தன்னை புகழ்றது என்ன பண்ணாது, பிடிக்காது, தெரியாது. அப்போ ஒரு மனுஷன் தன்னை புகழ்றான், தன்னை மேலே வைக்கணும், நான் தான் அப்படின்னு ஒருத்தன் நினச்சாங்கன்னா அந்த அன்பு அவங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். அப்போ அன்பு எந்த இடத்துலையும் புகழாது. அது எப்படி, இருமாப்பா நீ பேசினா தான் நான் பேசுவேன், அது வரைக்கும் வாய்ப்பே இல்லை அப்படின்னு அன்பு என்ன பண்ணாது, இருக்காது. அன்புன்றது பார்த்த உடனே பேசுகிறோம், அப்படி பார்க்கலையா ஃபோன் பண்ணி விசாரிச்சிடும். அதுதான் அன்பு. என்னாச்சு ஏதாச்சு எப்படி இருக்கிறாரோ பார்க்கலையே, 2 வாரம் சபைக்கு வரலையே, 1 வாரம் வரலையே, அவன்கிட்ட சரியாக பேச முடியலையே, நாம் இறங்குவோம் அப்படின்னு இறங்கி போகிறது அன்பு. இல்லை என்னை தேடி வந்தால் தான் நான் பேசுவேன்றது இருமாப்பு. இது அன்பு இருக்கிறவங்கள்ட்ட இது இருக்காது. அடுத்தது படிங்க. அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது. பாருங்க, அயோக்கியமானது எதெல்லாம் இது வசனம் பாருங்க, அயோக்கியமானது செய்யவே செய்யாது. அடுத்தது தற்பொழிவு நாடாது, சினம் அடையாது, தீங்கு. ஒருத்தருக்கு சின்ன குறை கூட என்ன பண்ணாது, அன்பு என்ன பண்ணாது, அன்பு கண்டிப்பாக பண்ணாதுன்னு பார்க்குறோம். அடுத்தது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். இதை வசனம் பார்த்தீங்கன்னா, அநியாயத்தில் சந்தோஷப்படாது. மேக்சிமம் 199% யார் எதில் சந்தோஷப்படுவா, இல்லை இயல்பா எதில் சந்தோஷப்படுவாங்க, ஒரு அநியாயம் நடந்து அதை பார்க்குறப்ப, அப்பா போன வாரம் எனக்கு வந்த பிரச்சனை அவனுக்கு வந்துச்சுடா, கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு சந்தோஷப்படுவோம். இது உலகத்தான். ஆனால் நாம் அப்படி இல்லை. அநியாயம்னு ஒன்று தெரிஞ்சிருச்சுன்னா சந்தோஷம் இல்லை, என்னப்பா இப்படி நடந்துருச்சு அப்படி தான் சொல்லணும், இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லணும். அது எதில் சந்தோஷப்படும்னா சத்தியத்தில். சத்தியன்றது உண்மை.
உண்மையில் எப்படின்னா சந்தோஷமாக இருக்குன்னு பார்க்குறோம். அடுத்தது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இப்போ இந்த இதுக்கு என்ன சொன்னேன்னா, இதை தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஒரு சகோதரர் வந்து எந்த விஷயத்தை எப்படி சொன்னாலும் முதல்ல நம்பக்கூடிய மனப்பான்மை நமக்கு இருக்கணும். முதல்ல நம்பணும், அதுக்கப்புறம் சரியாகுதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். முதல்ல சகோதர அன்பு, சகோதர ஐக்கியம், உறவுகளில் நம்பணும். அந்த நம்புறத என்ன சொல்கிறாருன்னா, சகலத்தையும் எப்படி சகலத்தையும் தாங்கும். சபை மக்களுக்கு எதாக இருந்தாலும் முதல்ல ஒட்டியாந்து தாங்கக்கூடிய மனப்பான்மை வரணும். அடுத்தது சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். எதை பண்ணாலும் சபை என்ன அன்பு என்ன பண்ணால் சகிக்குன்னு பார்க்குறோம். அடுத்தது அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். போதும் சிஸ்டர். இப்போ என்னென்னா, இது எதுக்கு மட்டும்தான் அழிவில்லைன்னு சொல்கிறாரு? தீர்க்க தரிசனம் கூட என்ன பண்ணிடும், ஒளிஞ்சிரும். இப்போ உதாரணத்துக்கு 2000 வருஷம் முன்னாடி இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ அதுக்கு முன்னாடி பட்ட தீர்க்க தரிசனம் முடிஞ்சிருச்சு. அப்போ தீர்க்க தரிசனம் முடிஞ்சிடும், அந்நிய பாஷை ஓய்ந்து போகும், அறிவானாலும் ஒளிஞ்சிடும். ஆனால் எது தான் ஒழியாது? அன்புன்ற ஒன்று மட்டும்தான் ஒரு காலமும் ஒழியாதுன்னு பார்க்குறோம். அடுத்தது படிக்க சிஸ்டர். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. போதும் சிஸ்டர், போதும். அப்போ பார்க்குறப்ப எது தான் நம்மளை விட்டு ஒளிந்து போகாதுன்னு பார்க்குறப்ப அன்பு. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட 2 பிரதான கட்டளை எது? அன்பு. ஒன்று கடவுளிடத்தில் அன்பு, அடுத்தது உன்னை நேசிப்பதை போல் பிறனை நேசிக்கணும். இதுதான் சபைக்காக கொடுக்கப்பட்ட பிரமாணம், அப்புறம் கிருபை, எது வேணாலும் நம்ம சொல்லலாம். அதனால் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப நல்லா கிளியராக பண்ணும். மனசாட்சி காலத்தில் மனசாட்சியின்படி வாழ்ந்தவங்க தான் தேவ மனிதர்கள். அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணத்தின்படி ஓரளவுக்கு வாழ்ந்தவங்க தேவ மனிதர்களாக இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம வந்து தேவ மனிதர்கள் அல்ல, தேவனுடைய புத்திரர்களாக என்ன படிக்கிறோம். அப்போ தேவனுடைய குமாரராக இருக்கிற நமக்கு என்ன பிரமாணன்றப்ப அது அன்பின் பிரமாணமாக கடவுளால் கிறிஸ்துவால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த பிரமாணத்தின்படி வாழும்போது தான் நம்ம கிறிஸ்தவர்கள். அப்படி இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் அல்ல, சபையும் அல்ல அப்படின்னு பார்க்குறோம். கடைசியாக 2 வசனம் மட்டும் வாட்சி முடிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 13:11, அடுத்தது ரோமர் 15:6. ரெண்டு கொரிந்தியர் படிங்க 13. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக சகோதரரே சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கண்டிப்பாக நம்ம நித்தியத்துக்குள்ளே போவோம். இந்த பூமியில் கண்டிப்பாக தேவன் நம்மளை எப்படி வழி நடத்துவார்? எப்படி வழி நடத்துவார்னா, நமக்கு என்ன தேவையோ அந்த ஆசீர்வாதங்கள்லாம் கொடுத்து வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறாரு. எந்த விஷயம் வந்தாலும் முதல்ல சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள்ளணும். அடுத்தது நற்சீர் பொருந்து கொள்ளுங்கள், ஆறுதல் அடைங்க. உங்களுக்கு துக்கமான எந்த விஷயம் வந்தாலும் முதல்ல ஆறுதல் நம்மளுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆறுதல் இல்லாமல் எந்த விஷயம் நம்மக்கிட்ட வராது. ஆறுதல் அடைங்க, ஏக சிந்தையாக இருங்கள். அப்படின்னா ஒரே சிந்தையாக, கிறிஸ்துக்குள்ளாக ஒரே சிந்தையாக நம்ம எல்லோரும் கட்டாயம் இருக்க வேண்டும். சமாதானமாக இருங்க. எந்த விஷயம் வந்தாலும் முதல் சமாதானமாக அமைதலாக இருங்க. அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். இந்த விஷயம் இருந்தால் தான் தேவன் நம்மளோட இருக்கிறாருன்னு அர்த்தம். இது இல்லைன்னா தேவன் நம்மளோட இருக்க மாட்டார். அடுத்தது ரோமர் 15:6. பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவனுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கண்டிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிதாவாகிய தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணுவார்னா, ஏக சிந்தையாக உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு நம்மளுக்கு அனுதினமும் என்ன பண்ணுறாரு? அனுதினமும் அனுக்கிரகம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. கிறிஸ்துவோடைய நாமத்தினால் நம்மளுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது. ஆனால் நாம் தான் சொல்லப்பட்ட வசனத்தின்படி நம்மளுடைய எந்த சிந்தைனா மாம்ச சிந்தையில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ விஷயத்தை நம்ம காதுக்குள்ளே போகாமல் இருக்குது. அப்போ நீங்கள் எதை ஒழிக்கணும்னு கேட்குறப்ப ஆதார வசனங்களை வச்சிடலாம். ஆதார வசனம் ரோமர் 8:6. நாம் 6:8
மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆமாம், நம்ம மைண்டில் இருக்கிறது முதல்ல மாம்ச சிந்தை இருந்தால் கண்டிப்பாக அதை நம்ம எடுத்து போட்டுருணும். அப்படி நீங்கள் எடுத்த போடலன்னா நீங்கள் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு சபைக்கு வந்து, அதாவது சபைக்கு வர்றதுக்காக நம்ம நிறைய எஃபர்ட்லாம் போட்டிருப்போம். அது எல்லாமே என்ன ஆகும்னா கண்டிப்பாக வேஸ்ட் ஆகி அது எங்கே போயிடும்னா மரணத்துக்குள்ளாக தான் கடந்து போகும். ஆவின் சிந்தை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜீவனையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா இதில் இருக்க முடியாது. இதில் ஆவின் சிந்தையில் இருக்க பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நம்மளுக்கு உதவி செய்வாராக. பொறுமையோடு கேட்ட யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த நாளில் கூட மாம்ச சிந்தை ஆவியன் சிந்தை என்ற தலைப்பின் கீழாக பாடங்களை கேட்க கடவுள் கிருபை செய்திருக்கிறார். அநேக உதாரணங்கள், விளக்கங்கள் புரிந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இதை தூதாக கொடுத்த சகோதரருக்கு சபையின் சார்பாக நன்றிகளை எடுத்துக்கொண்டு நாம் எழுந்து நின்று பாடல் பாடலாம். பாடல் மறவாமல் நினைத்திரையே என்ற ஒரு பாடல் அனைவரும் பாடல் குழுவோடு இணைந்து பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்.